Good morning, students. Voice clear ஆ இருக்கா? Screen visible ஆ இருக்கா? Reply பண்ணுங்க. So, நம்ம General English Test 1 questions வந்து discussion பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? So, நேத்து வந்து 54 question வரைக்கும் discussion பண்ணோம். Despite the sighs and groans and moans, analyze the figures of speech in the given line. ஓகேங்களா? So, இந்த லைன் எந்த போயம்ல இருந்து எடுக்கப்பட்டது? Despite the sighs and groans and moans அப்படின்றது எந்த போயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா I am every woman. So, இந்த போயம்ல இருந்து தான் எடுக்கப்பட்டது. Okay. Despite the sighs and groans and moans, analyze the figures of speech in கேட்டிருக்காங்க. So, இந்த லைன் எங்க இருந்து எடுக்கப்பட்டது? I am every woman written by Narayani Shrek. இல்லையா? So, இங்க figure of speech என்ன வரும்? Any idea? Yes, கலையரசி, good morning ma. So, நேத்து 54th questionல இருந்து பார்த்தோம் இல்லையா? அதுல இருந்து கண்டினியூ பண்றோம். So, first பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச figures of speech ஏதாவது இருக்கான்னு அப்படியே பாருங்க. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரெபிடேஷன் இருக்கா அப்படின்னு பாருங்க. நோ ரெபிடேஷன். ஸோ அப்ப ரெபிடேஷன் வராது. ஸோ லைக் ஆஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா பாருங்க. இல்ல, அப்ப சிமிலி வராது. ஓகேங்களா? அடுத்தது மெட்டாஃபர் பாருங்க. இன்டைரக்ட் கம்பேரிசன், இம்ப்ளைடு சிமிலி இருக்கான்னு பாருங்க. ஸோ எனி இன்டைரக்ட் கம்பேரிசன்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்க. இல்ல. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு இன்டர்னல் ரைம்னா என்னன்னு தெரியலனாலும் நீங்க ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல கண்டிப்பா இதை ஆன்சர்னு சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது இன்டர்னல் ரைம். ஓகேங்களா? சோ இதுதான் உங்களுக்கு தெரியலனாலும் நீங்க வந்து சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகேங்களா? சோ சப்போஸ் எனக்கு வந்து 2 ஆப்ஷன் தெரியல, இல்ல ஒரு ஆப்ஷனை பத்தி எந்த ஐடியாவும் இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. தெரிஞ்ச ஆப்ஷனை வச்சு இந்த ஆன்சர்ஸ் வருமா அப்படின்ட்டு பாருங்க. சரிங்களா? சோ அப்ப இது 3 இல்லைன்னா ஆப்வியஸா ஆன்சர் என்னது? இன்டர்னல் ரைம் தான் ஆன்சர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இது இன்டர்னல் ரைம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? So, internal rhyme அப்படின்னா என்னன்னா, இந்த மிடில் ஆஃப் தி லைன்ஸ் ஆஃப் த போயட்ரி வந்து என்ன இருக்கும்னா, அந்த ரைமிங் வேர்ட்ஸ் வந்திருக்கும், ஒரே மாதிரியான ஒவ்வொரு சவுண்ட் இருக்கும். ஓகேங்களா? சோ அதுதான் வந்து இன்டர்னல் ரைம் அப்படின்னு சொல்லிப்போம். ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லயும் அதை பத்தி பார்த்திருப்போம், அந்த வவல் சவுண்ட். முன்னாடி எத்தனாவது கொஸ்டின் பார்த்தோம்? ஸோ முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அதை நீங்க பாத்துக்கோங்க. ஸோ வேணும்னா எழுதிக்கோங்க. So multiple words in the same line, rhyming sound will be occur at the middle of the lines instead of end of the lines. இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? இன்டர்னல் ரைம். ஓகேங்களா? So 54th முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 55th பாருங்க. She knows how to thaw you and saw you. Analyze the figure of speech in the above given line. So இந்த லைனும் இதுல வருது. I am every womanல தான் வருது. சரிங்களா? So I am every woman அப்படின்ற போயம்ல தான் வருது. So இந்த இடத்துல thaw you, saw you அப்படின்னா என்ன அர்த்தம்? Any idea? Saw you, saw you அப்படின்னா என்னப்பா? சா இந்த சென்ஸ் இங்க வந்து பாக்குறது கிடையாது. ஓகேங்களா? சானா அந்த ரம்பம் மாதிரி இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அறுக்கக்கூடியது. ஓகேங்களா? மரத்தை அறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த சா தான் இது. சரிங்களா? சோ இது வந்து நாட் அ பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் சி. ஓகேங்களா? அந்த சா கிடையாது இது. சோ இது எதுக்காக இந்த லைன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போயம் படிச்சிருக்கப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது மிஸ்டீவியஸா ஏதாவது குடும்பத்தனம் பண்ணும்போது இல்ல பிராங்க் பண்ணும்போதோ, ஓகேங்களா, விமன் கிட்ட, அதுவும் டுடேஸ் விமன் கிட்ட பிராங்க் பண்ணா இல்ல மிஸ்டீவியஸா ஏதாவது பண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுவும் முக்கியமா அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் அவங்களுடைய ப்ரைடு, அவங்களுடைய பெருமைக்கு நீங்க ஏதாவது தீங்கு விளைவிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயல் செஞ்சா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களை சும்மா விட மாட்டாங்க. உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க? she knows how to thaw you and saw you. அதாவது அவங்களுக்கு எப்படி தெரியும், அவங்களுக்கு வந்து உங்களை ஃப்ரீஸ் பண்றது, அதாவது உங்களை வந்து எப்படி அழிக்கணும், எப்படி டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அப்படின்றது அர்த்தம். சரி, வெரி குட். தாயுனா என்னது? இட்ஸ் நத்திங் பட் ஜஸ்ட் ஃப்ரீசிங். ஓகேங்களா? சோ நம்மள என்ன விஷயமே பண்ண விடாம பண்ணிடுவாங்க. சரிங்களா? சோ சாயுன்றது அழிக்கிறது. சரிங்களா? சோ அப்ப இங்க வந்து ரைமிங், இங்க வந்து இன்டர்னல் ரைம் தான். இது 55th ஆன்சர் என்னது? இதுவும் என்னதான்? இன்டர்னல் ரைம். தா சா அப்படின்னு வருது இல்லையா? சோ at the middle of the lines. So ஆன்சர் ஏ. சோ ரிப்பிட்டேஷனா பாத்தீங்கன்னா இல்ல, சிமிலியும் இல்ல, மெட்டாஃபரும் இல்ல. சோ இதுவும் அதேதான், சேம் மெத்தட்ல நீங்க சப்போஸ் தெரியலன்னா ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க, 56th கொஸ்டின் பாருங்க. Who is the author of Unto This Last, through which Gandhi was inspired? ஓகேங்களா? அதாவது காந்தியோடைய இன்ஸ்பிரேஷன் எந்த புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்டது? அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் படிக்கும்போது அவர் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டாரு. ஓகேங்களா? அந்த புத்தகத்துடைய பெயர் தான் என்னது? Unto This Last.
ஓகேங்களா. இந்த அன்டு திஸ் லாஸ்ட்ன்றது யாருடைய புத்தகம் அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் திஸ் அன்டு திஸ் லாஸ்ட்? ஆன்சர் என்ன வரும்? ஜான் ரஸ்கினா ரஸ்கின் பாண்டா? இது ரெண்டுத்துல தான் கன்ஃபியூஷன் ஆகும். கண்டிப்பா படிச்சிருந்தா கூட கன்ஃபியூஷன் ஆகும். இது ரெண்டும் கிடையாது. சோ அப்ப ஏ ஆர் பி அப்படின்ற இடத்துல கன்ஃபியூஷன்ஸ் வரும் உங்களுக்கு. சரிங்களா? சோ ஆன்சர் என்னது? ஏ, ஜான் ரஸ்கின். சோ இதே மாதிரி காந்திஜி பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு இன்னும் பயோகிராஃபி எடுக்கும்போது கவர் பண்றேன். இதே மாதிரி இன்னொரு ஒரு பர்சனாலிட்டியோடைய புக்கை படிச்சு அவர் இன்ஸ்பயர் ஆனாரு. அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகி தான் அவர் வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், ஓகேங்களா. சோ சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து ஆரம்பிச்சதே அந்த புக்கை இன்ஸ்பயர் ஆகி தான். சரிங்களா? சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன் டியூட்டி ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ், ஆன் டியூட்டி ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க். இந்த ஒர்க் யாரால எழுதப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹென்றி டேவிட் தொரோய். இங்க எழுதுற ஹென்றி டேவிட் தொரியாவ். சோ இவரால எழுதப்பட்டதுதான். இதை பார்த்துதான் அவர் இன்ஸ்பயர் ஆகி அந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. சரிங்களா? சோ காந்திஜி பத்தி நிறைய சொல்லணும், சொல்லிக்கிட்டே போலாம். சரிங்களா? சோ காந்திஜி வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து at the age of at what age he became a barrister ன்னு கேட்கலாம். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து அவர் லண்டன் வெஜிடேரியன் சொசைட்டி எப்ப ஸ்டார்ட் பண்ணாரு, ஓகேங்களா. சோ அவர் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாரு. சரிங்களா? நிறைய கொஸ்டின்ஸ் இவரை பத்தி கேட்டுட்டே போலாம். அவர் சம்பாரன், கேதா அண்ட் சத்தியகிரகா, சம்பரன் சத்தியகிரகா, கேதா சத்தியகிரகா பத்தி கேட்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் எத்தனை மாசம் ஜெயில இருந்தாருன்னு கேட்கலாம். எப்ப ஜெயில இருந்தாருன்னு கேட்கலாம். சோ முக்கியமா 2 temples வந்து இன் இந்தியா டெடிகேட்டட் டு காந்தி, ஓகேங்களா. 2 temples வந்து இருக்கு காந்திக்காகவே. ஒண்ணு வந்து கர்நாடகால சிக்மங்களூர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து ஒரிசால சம்பால்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அதே மாதிரி இவருடைய முக்கியமான லிட்டரி ஒர்க்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போத் ஜிஎஸ் பார்ட்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் காந்தியோடைய லிட்டரி ஒர்க்ஸ். இதை மட்டும் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஏன்னா சப்போஸ் நீங்க படிச்சிட்டீங்கனாலும் பிரச்சனை இல்லை, படிக்கலன்னா இது கண்டிப்பா படிச்சிருங்க. ஓகேங்களா? காந்தியோடைய லிட்டரி ஒர்க்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்த் ஸ்வராஜ், யங் இந்தியா, நிறைய தடவை கேட்டாங்க இந்த கொஸ்டின்லாம். இதே மாதிரி நியூ இந்தியான்னு ஒரு வரும். ஓகேங்களா? நியூ இந்தியா இஸ் ரிட்டன் பை அன்னி பெசன்ட். ஓகேங்களா? அவங்க அன்னி பெசன்ட் அம்மையாரால எழுதப்பட்டது. யங் இந்தியானா மகாத்மா காந்தி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இட் இஸ் இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்னு ஒன்று வரும். சாரி சார். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு ஒர்க். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹரிஜன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். ஸோ இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ரிட்டன் இன் குஜராத்தி பை மகாதேவ். ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த 2 temples சொன்னல, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பர்டிகுலர்லி 2 temples ஃபார் காந்திஜி இன் அவர் கண்ட்ரி. ஓகேங்களா? ஒன்னு சிக்மங்களூர் கர்நாடகா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சம்பால்பூர் ஒரிசா. ஓகேங்களா? சோ வேற என்ன கேட்கலாம்னா, காந்தி அப்படின்னு ஒரு பிலிமே எடுக்கப்பட்டது இல்லையா? சோ இதெல்லாம் ஜஸ்ட் சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் உங்க பயோகிராஃபில இருக்கிறது கூட நீங்க இதை சேர்த்து வச்சு படிச்சுக்கலாம். சரிங்களா? சோ கேட்கலாம் இந்த மாதிரிலாம். கிங்ஸ்லே, பென் கிங்ஸ்லே அப்படின்றவர் தான் காந்தியை ஆக்ட் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? சோ அதே மாதிரி யூஎன் வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் 2007ல இருந்து, ஓகேங்களா, 2007ல இருந்து தான் அக்டோபர் 2 வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ். ஓகேங்களா? ஏன் அக்டோபர் 2 தெரியுங்களா? ஏன்னா பர்த் அனிவர்சரி ஆஃப் காந்திஜி. எப்ப பிறந்திருப்பாரு காந்திஜி? அக்டோபர் 2 1869ல பிறந்திருப்பாரு. அவர் எப்ப இறந்திருப்பாரு? ஜனவரி 30 1948ல இறந்திருப்பாரு. சரிங்களா? the age of 78ல. ஓகேங்களா? he was shot down. அதுவும் முக்கியமா 3 bullets. ஓகேங்களா? ஒண்ணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 bullets பாஞ்சிருக்கும் பை நத்துரம் கோட்சே. ஓகேங்களா? அவராலதான் கொல்லப்பட்டார். சரிங்களா? சோ இந்த ஜனவரி 30 நம்ம என்னன்னு சொல்றோம்? ஜனவரி 30 மார்ச்சியஸ் டே, தியாகிகள் தினம். ஓகேங்களா? மார்ச்சியஸ் டே. அதே மாதிரி காந்தியோட ரிலேட்டா இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு
டே தான் என்னது ஜான்வரி 9. ஸோ இதுதான் என்னது என்ஆர்ஐ டே, நான் ரெசிடென்ட் இந்தியன் அல்லது இந்தியன் ஓவர்சீஸ் இந்தியன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வெளிநாடு வாழ் இந்தியர் நாள் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்த 1915 ஜான்வரி 9 வந்திருப்பாரு. ஸோ அந்த டேவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், என்ஆர்ஐ டே அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, ஓவர்சீஸ் இந்தியன் டே அப்படின்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் இவர் பத்தி இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான விஷயங்கள். ஸோ வேற என்ன கேட்கலாம்னா, ஆல்மோஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கால வந்து காந்திஜி வந்து கிட்டத்தட்ட 21 இயர்ஸ் வந்து ஜெயில ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. சாரி 21 இயர்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கால ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ எத்தனை வருஷம் சவுத் ஆப்பிரிக்கால இருந்திருக்காரு அப்படின்னு பாருங்க, 21 இயர்ஸ். 1915 தான் வந்து வந்திருப்பாரு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை இந்தியாவுக்கு வந்து 1891 வருவாரு. பட் வந்துட்டு உடனே மறுபடியும் போயிடுவாரு. அதுக்கப்புறம் மொத்தமா இந்தியாவிலே இருந்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவிலே செட்டில் ஆனது 1915 தான். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் போயர் வார் பத்தி பேசணும். நேட்டல் இந்தியன் காங்கிரஸ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு 1894. ஓகேங்களா, போயர் வார் சவுத் ஆப்பிரிக்கால பத்தி கேட்கலாம் 1899. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா, சோ அதெல்லாம் நான் வந்து பயோகிராஃபி எடுக்கும் போது ரொம்ப தெளிவா சொல்றேன். இப்போதைக்கு இதை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, முடிஞ்சா நீங்க பயோகிராஃபி படிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சு எக்ஸாம் ஓரியன்டா அனலைஸ் பண்ணிட்டு இது வரைக்கும் எதெல்லாம் காந்தியை பத்தி கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். சரிங்களா, ஜஸ்ட் நீங்க நோட்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். பயோகிராஃபி எடுக்கும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா, சோ அடுத்தது போலாமா, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, அடுத்தது பாருங்க. ஓகே, 57th question பாருங்க. The book Satyagraha was originally written in which language? Answer என்னப்பா? The book Satyagraha was written in which language? Answer Gujarati. Answer Gujarati. அடுத்தது பாருங்க. In which year Gandhiji passed their matriculation? So matriculation எந்த இயர்ல ஜாயின் பண்ணாரு, பாஸ் பண்ணாருன்னு கேக்குறாங்க. சரிங்களா, ஆன்சர் 1887. ஓகேங்களா, 1887. ஸோ இந்த மெட்ரிகுலேஷன் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் 1888 எங்க போவாரு, he traveled to London at the age of 18. ஓகேங்களா, at the age of 18 வந்து லண்டனுக்கு டிராவல் பண்ணுவார். எதுக்காகனா டு பிகம் அ பேரிஸ்டர். ஓகேங்களா, ஸோ பேரிஸ்டர் பட்டப்படிப்பு படிக்கிறதுக்காக at the age of 18 போயிட்டாரு. சரிங்களா, அதுக்கு முன்னாடியே மேரேஜ் ஆயிடும் அவருக்கு. சரிங்களா, ஸோ at the age of 13 வந்து மேரேஜ் ஆயிடும் காந்திஜிக்கு. ஸோ அப்ப 13 வயசுலயே கல்யாணம் ஆயிடும். ஓகேங்களா, கஸ்தூரிபாய் அம்மையார் இல்லையா, 4 மகன்கள் இருக்கிறாங்க காந்திஜிக்கு. ஓகேங்களா, சோ அது ஏஜ் ஆஃப் 13 வந்து மேரேஜ் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் இவர் என்ன பண்ணுவாரு, 1887 மெட்ரிகுலேஷன் முடிப்பாரு. 1888 he traveled to London to become a barrister. ஓகேங்களா, சோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, when was மகாத்மா காந்தி, சாரி இங்க த வரக்கூடாது. ஓகேங்களா, எப்பவுமே ப்ராப்பர் நான் முன்னாடி த வரக்கூடாது. When was Mahatma Gandhi series of bank notes issued by the Reserve Bank of India? So அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இந்த ரூபாய் நோட்டு அச்சடிறாங்க இல்லையா, அதுல மகாத்மா காந்தியுடைய நோட்ஸ் வந்து அவருடைய பிக்சர் வர ஆரம்பிச்சது எந்த ஆண்டுல இருந்து அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, ஆன்சர் என்ன வரும், 1996. So answer is 1996. 1994ல என்ன சொன்ன, 1994 சரி 1994ல 1894 வேணா அதை நோட் பண்ணிக்கோங்க சைட்ல. நேட்டல் இந்தியன் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு 1894ல. நேட்டல் இந்தியன் காங்கிரஸ் 1994ல இல்ல அவரு. சரிங்களா, 94 வேணா எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க, வாட் வாஸ் சபர்மதி ஆஷ்ரம் ஃபார்மலி கால்ட் அஸ்? வாட் வாஸ் சபர்மதி ஆஷ்ரம் ஃபார்மலி கால்ட் அஸ்? ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் சத்யாகிரகா ஆஷ்ரம். சத்யாகிரகா ஆஷ்ரம். என்னாச்சு, ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஓகே, சி சொல்லிருக்கீங்களா, காந்தி ஆசிரமம் கிடையாது, சத்யாகிரகா ஆசிரமம். ஓகே, அடுத்தது பாருங்க, at which place did Gandhiji undertake his last fast on January 13, 1948? So இதுதான் காந்திஜியோடைய லாஸ்ட் ஃபாஸ்டிங், உண்ணாவிரதம். ஓகேங்களா, சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும், டெல்லி. ஓகேங்களா, லாஸ்டா வந்து இங்கதான் ஃபாஸ்டிங் வந்து அட்டென்ட் பண்ணிருப்பாரு, டெல்லி.
ஸோ ஆக்சுவலா காந்திஜி வந்து பாலிடிக்ஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிடுவாரு. ஓகேங்களா? அதாவது எந்த ஒரு மூமெண்ட்லயுமே தலைவரா இருக்க மாட்டாரு. சரிங்களா? ஸோ எந்த ஒரு பார்ட்டிலுமே காந்தி ரிட்டையர்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் அட் ஏஜ் ஆஃப் 64லே. ஓகேங்களா? இன் 1934லே ரிட்டையர் ஆயிருப்பாரு. ஓகேங்களா? ஆனா அவருடைய மூவ்மெண்ட் வந்து என்னன்னா, எங்கேயாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா இந்த நான் வயலண்ட் மூவ்மெண்ட், இந்த உண்ணாவிரதம் மட்டும் மேற்கொள்வாரு. சரிங்களா? ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபாஸ்டிங்னாலே நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது 1924. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இதுதான் கிரேட் ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 21 days வந்து ஃபாஸ்டிங் இருந்திருப்பாரு. ஃபாஸ்டிங்னு பாத்தீங்கன்னா 1924ல. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சம் இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்தது பாருங்க. வாட் இஸ் த தீம் ஆஃப் தி போயம் ஐ எம் எவ்ரி விமன்? ஆன்சர். வாட் இஸ் த தீம் ஆஃப் தி போயம்? The poem highlights the inborn qualities of a woman. Persistence is the key to everything. They have to be treated respectfully in all aspects of their life. So answer என்ன வரும்? All the above. Very good. Answer வந்து இதுக்கு எல்லாமே கரெக்ட். ஓகேங்களா? எல்லாத்த பத்தியும் போயம்ல சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்ட் வரும். ஆன்சர் டி. அடுத்தது, what do the words sa and sa means? இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். பட் கொஞ்சம் டெப்தா படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பா அட்டன் பண்ணலாம். So answer, the word sa and sa means freeze and cut. ஓகேங்களா? freeze and cut. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சானா என்னது? freeze. சானா என்னது? கட் பண்றது, அழிக்கிறது, ரம்பம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஓகே. 64th பாருங்க. ராக்கி நரியானி ஷ்ரேக் இஸ் a teacher in. ஆக்சுவலா இது கொஞ்சம் இந்த பாயிண்ட் வந்து புக்ல கிடையாது. ராக்கி நரியானி ஷேக் பத்தி 2 பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு கல்வியாளர். அவங்க வந்து நிறைய போயம்ஸ் வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி எழுதியிருக்காங்க. அது அவங்களுடைய சுய கருத்துக்களை எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் அதே மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பாயிண்ட் என்னப்பா சொல்லியிருக்காங்க? பேச்சுலர் டிகிரி முடிச்சிருப்பாங்க எஜுகேஷன்ல, பிஎட் முடிச்சிருப்பாங்க, போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது 2 பாயிண்ட் தான் அபவுட் தி ஆத்தர்ல கொடுத்துருப்பாங்க உங்களுடைய ஸ்கூல் புக்ல. பட் பியாண்ட் தட் இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இவங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லதுதான். ஓகேங்களா? ராக்கி நரியானி ஷ்ரேக் இஸ் அ டீச்சர் இன் ரயான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அட் ரெய்ச்சூர், மகாராஷ்டிரா. ரெய்ச்சூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 65th. Read the lines and answer the questions. Don't ever try to saw her pride, her self-respect. She knows how to saw you and so beware. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, இந்த லைன் 2 லைனுமே எதுல இருந்து கேட்டிருக்காங்க? ஐ எம் எவ்ரி விமன்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இதுல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. வாட் இஸ் த வேர்ட் தா அண்ட் சா மீன்? The word sa and sa means freeze and cut. ஓகேங்களா? What is the tone of the author? So இங்க tone of the author என்னப்பா? ஆன்சர் சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். டோன் ஆஃப் தி ஆத்தர் என்ன இங்க? பார்டனிங், மன்னிக்கிற மாதிரி பேசியிருக்காரா, இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா, மார்னிங், புலம்புறதா, சன் த்ரிட்டனிங், பயமுறுத்துறதா? ஸோ ஆன்சர் என்ன வரும்? த்ரிட்டனிங். ஸோ ஆத்தர் வந்து த்ரிட்டன் பண்றாரு. சரிங்களா? ஸோ இன்றைய கால பெண்கள் கிட்ட, டுடேஸ் விமன் கிட்ட நீங்க வந்து ரொம்ப மிஸ்டீவியஸா பிஹேவ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கான மரியாதையை, அவங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு உங்களை எந்த இடத்துல வைக்கணும், எப்படி உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணணும், உங்களை எப்படி அழிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அப்படின்றத மீன் பண்றாரு. சரிங்களா? ஸோ அதுதான் த்ரிட்டனிங். ஆன்சர் வந்து த்ரிட்டனிங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 67th பாருங்க. Read the lines and answer the questions. Despite the sighs and frowns and moans, she is strong in her faith, firm in her belief. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஐ எம் எவ்ரி விமன்ல வரக்கூடிய லைன்ஸ் தான். Is she complaining about the problems of life? Answer. 67th ஆன்சர் சொல்லுங்கப்பா. எனக்கு எல்லாருமே ஆன்சர் சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் நீங்க போயம படிச்சிருப்பீங்க. ஸோ அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும், உங்களோட எபிலிட்டி என்னன்னு தெரியணும். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன வரும்? எஸ், வெரி குட். Is she complaining about the problems of life? No, she is not complaining about the problem of life. ஓகேங்களா? சம்டைம்ஸ் கம்ப்ளைனிங் கிடையாது. ஷி எக்ஸ்பிரஸ் கான்ஸ் அண்ட் மோன்ஸ், அதெல்லாம் கேட்கல. இது கரெக்ட் தான். பட் அவங்க கேட்டிருக்கிறது கம்ப்ளைண்ட் பண்றாங்களா இல்லையான்னு கேக்குறாங்க. இல்ல, கம்ப்ளைண்ட் பண்ணல. சரிங்களா? சோ கம்ப்ளைண்ட் பண்ணல. பட் அவங்களே என்ன பண்ணிக்காங்க, பெருமூச்சு விட்டு அவங்களே வந்து புலம்பிக்கிட்டு அவங்களே முணங்கிக்கிறாங்க. அடுத்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு சில டைம்ல பண்ணாலும் அடுத்த நிமிஷமே என்ன பண்ணிடுறாங்க,
ஸோ நம்மள நம்பி நிறைய பேர் இருக்காங்க, நம்மளை சுத்தி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்கள நம்ம பாத்துக்கணும் அப்படின்ட்டு அவங்களுடைய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க வித் ஃபர்ம் அண்ட் பிலீஃப். ஓகேங்களா, கரேஜ் வித் கரேஜ். ஸோ இதுதான் வந்து இந்த லைனுக்கு அர்த்தம். சரிங்களா, நெக்ஸ்ட் 68. பிக் அவுட் த வேர்ட்ஸ் தட் ஷோஸ் ஹர் கிரிட். கிரிட்னா என்னப்பா? கிரிட் கிரிட்னு என்ன தெரிஞ்சா இதை ஆன்சர் பண்ணிடலாம். வெரி குட். So the word that shows a grit or strong and firm. Okay, grit na courage அல்லது determination அப்படின்னு சொல்லுவாங்க. So grit na courage, determination, இதெல்லாம் வந்து grit அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, சோ அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். firmனா நம்பிக்கையோட இருக்கணும். சரிங்களா, சோ இதுதான். அடுத்தது பாருங்க 69th. இது ரெண்டும் வராது. ஸ்டேபிள்லாம் கிடையாது, ஸ்ட்ராங் அண்ட் ஃபிளெக்சிபிளும் கிடையாது. சரிங்களா, சோ அடுத்தது பாருங்க, the young seagull was alone on a sledge. Choose the most appropriate synonym of the underlined word. ledge. ledge உடைய synonym என்னன்னு கேக்குறாங்க. ஆன்சர் எஸ், வெரி குட், nest. சோ ஆன்சர் வந்து nest. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, ஷெல்ஃப் கிடையாது, சென்சர் கிடையாது, பெட் கிடையாது. சரிங்களா, சோ அடுத்தது பாருங்க, the young seagull ran to the brink of the edge. Choose the most appropriate synonym of the underlined word. brink னா என்னப்பா? எஸ், வெரி குட். ஆக்சுவலா இது வந்து ஆன்சர் வந்து ராங்கா கொடுத்திருக்காங்க. இங்க வந்து ஆன்சர் கீழே வந்து டீன் கொடுத்திருக்காங்க, மிடில் வராது. ஓகேங்களா, பிரிங்க்னா எஜ் தான் இருக்கும். ஓகேங்களா, பிரிங்க் இஸ் சினோனிம் ஆஃப் பிரிங்க் இஸ் எஜ். ஓகேங்களா, சோ ஆனா ஆன்சர் கீழே வந்து டி கொடுத்திருக்காங்க, அது கிடையாது. சரிங்களா, மாத்திக்கோங்க ஆன்சர் கீழே. young seagull ran to the edge of the ledge. ஓகேங்களா, சோ பிரிங்க்னா எட்ஜ் தான் வரும். பின்னாடி இன்னொரு இடத்துல வந்து பிரிங்கோடைய ஆன்டனமே கேட்டிருக்காங்க. சரிங்களா, சோ அங்க பார்க்கலாம், பின்னாடி ஒரு கொஸ்டின் ஆன்டனம் இருக்கும். சரிங்களா, அதுல பாத்துட்டோம். ஓகே, சோ சர்ஃபேஸ் கிடையாது, கார்னர் கிடையாது, மிடிலும் கிடையாது. சரிங்களா, அடுத்தது கிரேட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் sea stretched down beneath. Choose appropriate synonym. stretched உடைய synonym என்னப்பா? stretched down, lying down. He lacked courage to plunge down to the sea. Choose the most appropriate synonym of the underlined word. plunge na என்னன்னு சொல்லியிருந்தேன் நானு. plunge ஆல்ரெடி இந்த பிளஞ்சுன்ற வார்த்தையை முன்னாடியே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். டைவ், மூழ்கிறது, தலையை மட்டும் ஜஸ்ட் மூழ்கி இது பண்றது. சரிங்களா, டைவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, பிளஞ்சுனா என்னது? டைவ். அடுத்து so desperate. The sea appeared to the seagull so desperate. so desperate னா என்னது? சோ சீயை பார்த்தோன்னே அந்த சீகலுக்கு எப்படி பாருந்துச்சு? சோ இதுல ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். சப்போஸ் உங்களுக்கு மீனிங் தெரியல, ஓகேங்களா, சோ தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன வச்சுக்கலாம்? ஆன்சர் பாருங்க, கான்பிடென்ட். சீயை பார்த்த உடனே சீகல் கான்பிடென்ட் இருந்துச்சா? இல்ல, இல்லையா, சோ அப்ப ஏ கிடையாது. சோ சி அப்பியர் டு த சீகல் டேஞ்சரஸ். ஸோ மேபி வரலாம், பயங்கரமா இருக்கு, பாக்கிறதுக்கு ஆபத்தா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, அதை பார்க்கலாம். ஸோ டிஃபிகல்ட்லாம் கிடையாது, கடினமான்லாம் கிடையாது. ஓகேங்களா, சோ இன்னொன்னு வந்து தாட்லெஸ். தாட்லெஸ்னா என்னது? எண்ண முடியாத அளவுக்கு, ரொம்ப வியத்தக. ஓகேங்களா, ரொம்ப பெரியதான, நோ ஹோப்னு வச்சுக்கோங்களேன். சோ ரொம்ப பெரியதாக இருந்தது, ஹோப் இல்லாம இருந்தது, அதுதான். ஓகேங்களா, சோ அப்ப ஒண்ணு ஆபத்தான இருந்தது, ஆபத்து அல்லது நோ ஹோப். இதுல வந்து ஆன்சர் எது வரலாம்? தாட்லெஸ் தான். ஓகேங்களா, சோ இப்படிதான் நீங்க ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். the sea appeared to the seagull so desperate அப்படின்னா என்னது? தாட்லெஸ், அதாவது எண்ணி பார்க்காத அளவுக்கு ரொம்ப பெருசா இருந்தது, விசாலமா இருந்தது. ஓகேங்களா, அதனாலதான் அது வந்து டைவ் பண்றதுக்கு, அது வந்து ஸ்பேஸ்ல வந்து பறக்கிறதுக்கு அதோட விங் சப்போர்ட் பண்ணல, நம்ம கீழே விழுந்து இறந்துருவோமோ அப்படின்ட்டு பயந்துருக்கும். சரிங்களா, சோ ஆன்சர் தாட்லெஸ். ஓகே, அடுத்தது பாருங்க, his father and mother called him in a shrill voice. shrill என்றது என்னதுப்பா? shrill சாஃப்ட் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா, போல்டு வரணும், போல்டு வாய்ஸ். சப்போஸ் ஹை வாய்ஸ் அப்படின்னு கொடுத்திருந்தா அது கூட ஆன்சரா வந்திருக்கலாம், பட் ஹை நீங்க கொடுக்கல, அதனால போல்டு தான் வரணும். ஓகே, அடுத்தது பாருங்க, he was left to starve on a sledge. Choose the most appropriate synonym. starve என்னது? starvation. ஆன்சர் இது எல்லாருமே அட்டென்ட் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியானதுதான். எஸ், die from hunger. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, his father taught him how to skim the waves. skim அப்படின்றதுக்கு சினோனிம் என்ன? ஸ்கேனா? ஸ்கேன்லாம் கிடையாது, நோ ஸ்கேனிங்.
ஸ்கேனிங்லாம் கிடையாது சரிங்களா. சீயும் கிடையாது. சோ வாட்சும் கிடையாது சரிங்களா. வாக், வாக் இந்த சென்ஸ் என்னது, அந்த அலை வரும்போது எப்படி அந்த அலைக்கு மேல அப்படியே வாக் பண்ணி போறது, அதுதான் ஸ்கிம். தப்பிக்கணும் இல்லையா. சோ அலை வந்து மேல வந்து மேல பட்டு அந்த பறவையை வந்து மூழ்கடிச்சிடக்கூடாது, மூழ்கடிச்சுன்னா கீழே போயிடும் இல்லையா. அப்ப அந்த அலை வரும்போது எப்படி ஸ்கிம் பண்ணணும், வாக் பண்ணி எப்படி அதை வந்து தப்பிக்க வைக்கணும் அப்படின்றதுதான் ஸ்டார்ட் பண்ணாங்க சரிங்களா. அப்ப ஆன்சர் என்னது, வாக். ஓகே, there was not a single scrap of food left there. சோ அப்ப இங்க ஸ்கிராப்க்கு சினோனிம் என்னது, ஸ்கிராப். எஸ், வெரி குட், பீஸ். ஓகே, the young seagull gnawed at the dried eggshells. இது நம்மளுக்கு முன்னாடியே நிறைய தடவை பார்த்தாச்சு. நாடுனா என்னப்பா, G silent, gnawed. So answer A, chewed. 78 வந்து chewed. Okay, 79 பாருங்க. The young seagull trotted from one side of the edge. Choose the most appropriate synonym. Trotted அப்படின்றதுக்கு என்னதுப்பா, trot. Jogged, swam, moved, flew. Very good. இது வடிவேல் கரெக்ட், பட் கலையரசி கொஞ்சம் நல்லா படிங்கம்மா. மூடு வராது, ஜாக்டு வரும். அதாவது ட்ராட்னா என்னன்னா அப்படியே ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு போறது, ஷார்ட் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா. சோ எய்தர் அப்படியே ஓடுறது, அப்படி இல்லைன்னா ஷார்ட் ஸ்டெப்ஸ் ஜாக் பண்ணி போறது, அதுதான் வந்து ட்ராட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே, அடுத்து 80 பாருங்க. The young seagull found the sea beneath him. Beneath அப்படின்றதுக்கு சினோனிம் என்னப்பா, beneath, below. ஓகேங்களா, below. Besideனா என்ன வரணும், ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், கிராமர் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, beside அப்படின்றது என்னது, பக்கத்துல இருக்கிறது சரிங்களா. அதுவே besides அப்படின்னா என்னது, சோ besideனா நியர், besides என்னது, in addition to. ஓகேங்களா. சோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் எங்க வீட்டுல எங்க அப்பா, எங்க அம்மா, என் தங்கச்சி, எங்க அக்கா, என் தம்பி, நானும் கூட அப்படின்னு, நான் என்னையும் சேர்த்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அப்ப besides my father, mother, my sister, my brother, besides myself அப்படின்னா in addition to myself. ஓகேங்களா, அதுதான். ஓகே, நியர்லாம் தெரியும், அப்பவும் தெரியும். சோ அப்ப ஆன்சர் என்னது, beneath below தான். ஓகே, இதெல்லாம் ஈஸியா போட்டுருவீங்க. the little seagulls were dozing. dozingனா என்னதுப்பா, சோ ஈட்டிங் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வராது. ஓகேங்களா, ஈட்டிங்கே இல்ல. ஸ்லீப்பிங், பிளேயிங் வராது. ஒண்ணு ஸ்லீப்பிங்கா இல்ல ஸ்விம்மிங்கான்ட்டு டவுட் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸ்விம்மிங்கும் கண்டிப்பா வராது. சோ அப்ப ஸ்லீப்பிங் தான் வரும். சோ சப்போஸ் உங்களுக்கு இது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இன்டெப்தா படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நல்லா படிச்சு பாருங்க. The little seagulls were dozing. seagulls ப்ளூரல்ல கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க யார மென்ஷன் பண்ணிருக்காங்க, 2 brothers and 1 sister இருக்காங்கன்னு சொன்ன இல்லையா. சோ இவங்க 3 பேரும் அந்த லிட்டில், அந்த சீகல், அந்த யங் சீகல் வந்து அந்த லெஜ்ல நின்னுட்டு ஒரு பிரிட்டன் பண்ணும். அதாவது கண்ணை மூடிக்கிட்டு ஒரு காலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஃபால் ஆகுற மாதிரி தூங்குற மாதிரி நடிக்கும் இல்லையா. அப்ப நடிக்கும் போது அவங்க அம்மா மட்டும் பாப்பாங்க இல்லையா. சோ அப்ப அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, அதாவது ஃபாதர் சீகல் என்ன பண்ணுவாரு, அவருடைய ப்ரீனிங் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ப்ரீனிங், கிளீனிங் ஹிஸ் ஃபெதர்ஸ். அது அவரோட பீக்கை வச்சு, அந்த ஃபாதர் சீகலோடைய பீக்கை வச்சு என்ன பண்ணும், அதோடைய ஃபெதர்ஸை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் சரிங்களா. ஆனா இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, 2 brothers and sisters, இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களுடைய பீக்கை வந்து ஜஸ்ட் அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஃபெதர்ஸ்ல நுழைச்சிட்டு, தலையை நுழைச்சிட்டு தூங்குவாங்க. ஓகேங்களா. சோ அந்த 3 பேரும் தூங்குவாங்க. சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க, டாசிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தூங்குறது. அடுத்தது பாருங்க, the sun was now ascending the sky. Choose the appropriate antonym. சோ இங்க ascending என்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணல. சோ இதுவாதான் இருக்கும். ascendingக்கு ஆட்டோனம் என்ன, ஆப்போசிட் வேர்ட் என்னன்னு கேக்குறாங்க. ஆன்சர் என்னப்பா, எஸ், வெரி குட், ascending, downhill. வெரி குட். ஓகே, அடுத்தது, he ran a little forward to the brink of the ledge. Choose the appropriate antonym of the underlined word. இங்க அண்டர்லைன் பண்ணல, brink. இந்த brink ஓடைய சினோனிம் நம்ம என்னன்னு பார்த்தோம், எட்ஜ்னு பார்த்தோமா.
பிரிங்க் உடைய சினனம் வந்து நம்ம எட்ஜ்னு பார்த்துருப்போம் முன்னாடி கொஸ்டின்ல, சரிங்களா? ஸோ இதோட ஆண்டனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதாவது எட்ஜ் த்ரெஷோல்டு ரெண்டும் ஒண்ணுதான்ப்பா. த்ரெஷோல்டு உங்களுக்கு கொடுத்து கேட்கலாம். த்ரெஷோல்ட்னாலும் எட்ஜ் எல்லாமே சினனம் ஃபார் பிரிங்க். ஓகேங்களா? ஸோ பிரிட்ஜ் வராது, சினனமே கிடையாது அது. இட்ஸ் பிரிட்ஜ் இல்லையா? ஸோ ஒன்னு சென்டர் வரலாம் இல்ல பிரிம் வரலாம். அப்ப ஆன்சர் என்னது? சென்டர். ஓகேங்களா? சென்டர் தான் ஆன்சர். ஓகே. The father seagull was preening the feathers on his white back. நான் தான் சொன்னேன் இல்லையா, preening the father seagull வந்து preeningனா என்னது? Cleaning his feathers. So in what perspect the underlined word used? Preeningனா என்னன்னு கேக்குறாங்க. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுல ஆன்சர் என்னப்பா வரும்? ஆக்சுவலா இதுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் கொடுக்கல, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. ஏன்னா கிளீனிங் தி ஃபெதர்ஸ் பதிலா யூஸ் த பீக் டு பொசிஷன் த ஃபெதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்காங்க. கிளீன் ஃபெதர்ஸ் யூஸ் பண்ணி, சாரி அதோட பீக்கை யூஸ் பண்ணி ஃபெதர்ஸை கிளீன் பண்றதுன்னா என்னது? அலைன் பண்றது, பொசிஷன் பண்றது இல்லையா? ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெண்ட் டைம் மேக்கிங் லுக் அட்ராக்டிவ் அது கிடையாது, சரிங்களா? பார்த்தாலே இதெல்லாம் கண்டுபிடிச்சலாம். யூஸ் ஆஃப் தி லெக்ஸ் டு பொசிஷன் ஃபெதர்ஸ், லெக்ஸ் எல்லாம் கண்டிப்பா இல்ல. ஓகேங்களா? டோன் டவுன் த பீக் டு பொசிஷன் ஃபெதர்ஸ் கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்னது? 84A. ஓகே, அடுத்தது பாருங்க 85 to 87. The summer of life she is ready to see in spring. She say spring will come again, my dear. Let me care for the ones who are near. ஓகேங்களா? சோ இந்த லைன் எங்க இருந்து எடுக்கப்படுது? I am every woman. ஓகேங்களா? அதாவது அவங்க என்னதான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலுமே அவங்க என்ன நினைச்சுப்பாங்களாம்? டுடேஸ் விமன். ஸோ கண்டிப்பா ஒரு நாள் என்னோட கஷ்டம் எல்லாம் போகும், என்னுடைய ஸ்ப்ரிங் சீசன் வரும். ஸ்ப்ரிங் சீசன் என்னோட ஜாய்ஃபுல் டேஸ், எனக்கு ஹாப்பியஸ்ட் டேஸ் எனக்கு வரும். நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், சரிங்களா? அதுக்காக நான் வந்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றதுக்காக நான் என்னை சுத்தி இருக்க என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை நான் கேர் பண்ணாம விட மாட்டேன். நான் அவங்களுக்காகவாவது நான் வந்து கேர் பண்ணணும் இல்லையா? அதுக்காக அவங்களுக்காகவாவது நான் வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க இல்லையா? சோ இங்க வந்து சம்மர்ன்றது என்ன மீன் பண்றாங்கன்னு கூட கேட்பாங்க. ஓகேங்களா? சோ அதுதான் இங்க சொல்லிருக்காங்க. The word summer means, ஆக்சுவலா இதுவுமே கொஞ்சம் ஆம்பிலிட்டி கொஸ்டின்ஸ் தான் இது. இதுவுமே கொஞ்சம் ஆப்ஷன்ல வந்து ஏ கொடுத்துருக்காங்க. பட் இங்க வந்து சம்மர் அப்படின்றது என்ன டினோட் ஆகுதுன்னா அவங்களுடைய கஷ்டமான காலங்கள், ஓகேங்களா? துன்பமான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? சோ அதுதான் வந்து ஆத்தர் அங்க மீன் பண்ணியிருப்பாரு. பட் அதுக்கேத்த மாதிரி இங்க ஆப்ஷன்ஸ் இல்ல. குட் அண்ட் பேட் டைம்ஸ் அப்படின்னு இருக்கு, ஜாய்ஃபுல் டைம்ஸ், ப்ராஸ்பரஸ் டைம்ஸ், குட் அண்ட் ப்ராஸ்பரஸ் டைம்ஸ் அப்படின்னு இருக்கு. அதனால இதுக்கு ஆன்சர் வந்து நான் ஆன்சர் கீழே வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இங்க வந்து சம்மர் ஆஃப் லைஃப் இஸ் denotes the difficulties in life. ஓகேங்களா? கண்டிப்பா அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா? டிஃபிகல்டிஸ் இன் லைஃப் தான் ஒரு மீன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஷீ இஸ் ரெடி டு சி இன் ஸ்ப்ரிங். ஓகேங்களா? இந்த ஸ்ப்ரிங் சீசன்ல அந்த ஹாப்பியஸ்ட் லைஃப் வந்து அவங்க கண்டிப்பா ஸ்ப்ரிங் மறுபடியும் வரும், ஹாப்பியஸ்ட் லைஃப் வரும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க அவங்க, சரிங்களா? ஸோ அதுக்காக கூட இருக்கவங்கள நான் கேர் பண்ணிக்கணும், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அப்ப இங்க சம்மர் அப்படின்றது கண்டிப்பா இங்க வேணா இந்த ஆப்ஷன் வேணா மாத்திக்கோங்க. நான் சார் கிட்ட சொல்றேன், இல்லாட்டினா நீங்க வந்து இங்க எழுதிக்கோங்க, மாத்திக்க வேணா எழுதிக்கோங்க. ஸோ இங்க டிஃபிகல்டிஸ் இன் லைஃப் அல்லது பேட் டைம்ஸ் அப்படின்னு கூட எழுதிக்கோங்க. ஓகேங்களா? மேபி இங்க வந்து நான் ஸ்ப்ரிங் சீசன் கேட்டாங்கன்னா இல்லைன்னா கொஸ்டினை மாத்திக்கோங்க, ஏதாவது ஒண்ணு மாத்திக்கோங்க. சப்போஸ் இங்க வந்து ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா ஆப்ஷன் என்ன வரணும்? குட் அண்ட் ப்ராஸ்பரஸ் டைம்ஸ், ஏ தான் ஆன்சர் வரணும். சம்மர் சீசன் கிடையாது, ஸ்ப்ரிங்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் ஏ வரணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன மீன் பண்றேன்னு? புரியுதுங்களா உங்களுக்கு? ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து கொஸ்டின்ல மாத்திக்கோங்க, ஆப்ஷனை மாத்த தேவையில்ல. கொஸ்டின்ல என்னன்னு மாத்திக்கிறீங்கன்னா வாட் டஸ் த வேர்ட் ஸ்ப்ரிங் மீன் டு அப்படின்னு மாத்திக்கோங்க. ஓகேங்களா? கொஸ்டின்ஸ்ல வாட் டஸ் த வேர்ட் ஸ்ப்ரிங் மீன் ஹியர் அப்படின்னு மாத்திக்கோங்க. ஸ்ப்ரிங்னா என்னது? ஸோ குட் டைம்ஸ் அண்ட் ப்ராஸ்பரஸ் டைம்ஸ். ஸோ அதுக்கு ஆப்ஷன் ஏ வரணும். இந்த டிஃபிகல்டிஸ் இன் டைம்னு எழுதிருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன நீங்க எழுதிக்கிறீங்க? சம்மர்னு எழுதிக்கும். சப்போஸ் உங்களுக்கு சம்மர் கூட கேட்கலாம், அப்ப சம்மர் கேட்டா டிஃபிகல்டிஸ் இன் டைம் இன் லைஃப் வரும். ஓகேங்களா? ஓகே. ஹவு டஸ் ஷி டேக் லைஃப்? ஸோ அவங்களுடைய லைஃப் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க?
ஆன்சர் என்ன வரணும்பா? 86th. எஸ், வெரி குட். dramatic அப்ரோச் இல்ல, ரியலிஸ்டிக் அப்ரோச் கண்டிப்பா இல்ல, கிரான் அண்ட் மோன் அப்ரோச். ஸோ எந்த நேரமும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? புலம்பிட்டு அந்த நேரத்துல புலம்பிட்டு அடுத்து அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க இல்லையா? ஸோ அது அது சொல்லியிருக்காங்க, பட் எல்லா டைமும் அதை பண்ண மாட்டாங்க. லைஃப் ஃபுல்லாவே எடுத்துக்கல இல்லையா? ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து she takes life with an optimistic approach. Okay, what does she mean by spring will come again? இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. What does she mean by spring will come again? So இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? She means that good days will come again. ஓகேங்களா? ஒருவேளை இங்க வந்து சப்போஸ் she means good and prosperous times னு கொடுத்திருந்தாங்கன்னா அது கரெக்ட். only prosperousனா தப்பு. ஓகேங்களா? குட் அண்ட் ப்ராஸ்பரஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்ட். அதனால இந்த ஸ்டான்ஸா தப்பு, இதுவும் தப்பு. அப்படியே ஜாய்ஃபுல் டைம்ஸ்லாம் கிடையாது, இதுவும் தப்பு. ஸோ 88 அடுத்தது பாருங்க. ஷீ இஸ் சாரி ஸ்ட்ராங் ஷீ இஸ் இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீஃப். பர்சிஸ்டன்ஸ் இஸ் a key to everything. She how does she deal with the adversities in life? ஸோ அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அட்வர்சிட்டிஸ் அப்படின்னா என்னது? துன்பங்கள். ஓகேங்களா? ஸோ கஷ்டங்கள். ஸோ இவங்க இத எப்படி அவங்க டீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னது? இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆட்டிடியூட், ஜாய்ஃபுல் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஆப்டிமிஸ்டிக்கா, டிட்டர்மினேஷனா அப்படின்னு கேட்பாங்க. ஏ வருமா, டி வருமா? ஸோ கொஞ்சம் யோசிக்கணும் நீங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க? அட்வர்சிட்டிஸ் அப்படின்னோடனே அதை வந்து உடனே அவங்க பாசிட்டிவா மாத்திக்கல. ஸோ அது என்ன பண்றாங்க? பர்சிஸ்டன்ஸ். அவங்க தொடர்ந்து பொறுமையா இருக்கிறாங்க, டிட்டர்மினேஷனா இருக்காங்க. ஸோ சரிங்களா? அவங்க வேலைங்களா அவங்க டிட்டர்மினேஷனா இருக்காங்க. ஸோ அதனாலதான் வெயிட் பண்றாங்க அவங்க. சரிங்களா? ஸோ வெயிட் பண்றதுனாலே எனக்கு டிட்டர்மினேஷன், விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எனக்கான கஷ்ட காலங்கள் இப்ப நடந்தாலுமே எனக்கு கண்டிப்பா நல்ல டைம் வரும், எனக்கான காலங்கள் வரும் அப்படின்றதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் அப்ரோச் அப்படின்றது நெகட்டிவா நம்மளுக்கு நடந்தாலுமே அதை வந்து நம்ம பாசிட்டிவா எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ அட் அ டைம்ல அந்த சேஞ்சஸ் நடக்கும், அந்த நம்ம மைண்ட் ஃபுல்லாவே பாசிட்டிவ் தாட்டா இருக்கும். பட் இவங்க என்ன பண்றாங்க? ஸோ அவங்களுடைய ஆக்ஷன்லயும் காமிக்கிறாங்க. சரியா? அப்ப வந்து டிட்டர்மினேஷன் தான் வரும் இதுக்கு. ஸோ இதுவும் கொஞ்சம் டிடிஎஸான கொஸ்டின் தான். டிடிஎஸ் இந்த சென்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஆப்டிமிஸ்டிக்கும் சொல்லலாம், டிட்டர்மினேஷனும் சொல்லலாம். பட் இந்த லைன் கொடுத்து கேட்டதால நான் டிட்டர்மினேஷன் சொல்றேன். இதுவே ஹோல் போயம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா ரெண்டுமே ஆப்ஷன் சொல்லலாம். ஹோல் போயம் கொடுத்திருந்தாங்கன்னா ஆப்டிமிஸ்டிக்கும் சொல்லலாம், டிட்டர்மினேஷனும் சொல்லலாம். பட் இந்த லைன் கொடுத்ததால டிட்டர்மினேஷன் தான் ஆன்சர் வரும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இல்ல கன்ஃபியூசிங்கா இருக்கா? எஸ், ஓகே. 89th பாருங்க. லியம் ஓ ஃப்ளஹர்ட்டி வாஸ் born on இன்சிமோர், அயர்லாந்து. ஆக்சுவலா இந்த பிளேஸ் வந்து கொடுக்கல, புக்ல கொடுக்கல, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அயர்லாந்துல எங்க வந்து பிறந்தாருன்னா இன்சிமோர். ஓகேங்களா? எப்ப பிறந்தாரு? இயர் என்னப்பா? 89th. எல்லாமே ஆகஸ்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஆன்சர் என்ன வரும்? எஸ், வெரி குட். 8th August 1896. 8th August 1896. ஓகேங்களா? ஸோ அடுத்த லியம் ஓ ஃப்ளஹர்ட்டி's collection துயில் is a short story collection of. இதுவுமே புக்ல கொடுக்கல, பட் அவருடைய அதர் லிட்ரேச்சர் பார்ட் இது. ஓகேங்களா? ஸோ துயில் அப்படின்றது இட்ஸ் ஸ்டோரி கலெக்ஷன் ஆஃப் ஹவு மெனி ஸ்டோரிஸ் கேட்குறாங்க? 18 ஸ்டோரிஸ். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தான், படிச்சு வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. சப்போஸ் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினோனிம் ஆஃப் தி அண்டர்லைன் வேர்ட். ஃபுல்லாவே சினோனிம் தான். கண்டிப்பா இதுல இருந்து சினோனிம் கேட்டாங்க நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க புக்ல. அதாவது எக்ஸாம்லயே சொல்றேன், குரூப் 2 எக்ஸாம்லயே. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சினோனிம் ஃபுல்லாவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், தரவு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தடவை லாஸ்ட் போகும்போது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? எக்ஸ்பான்ஸ் என்னப்பா மீனிங்? கரெக்டா சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. 91 ஆன்சர் என்னது? ஸ்ட்ரெச். எக்ஸ்பான்ஸ் என்னது? ஸ்ட்ரெச். ஓகே. பிரிங்க்னா என்னது? நான் சொல்லிட்டேன். பிரிங்க் உடைய சினோனிம் என்ன? எஸ், வெரி குட், லெட்ஜ். ஓகே. மஸ்டர். He failed to muster up courage to take the plunge. மஸ்டர்னா என்னது? எஸ், வெரி குட், கேதர். மஸ்டர் அப்னா கேதர் அப், சேகரிக்கிறது. ஓகேங்களா? சம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதாவது இத வந்து கன்வொர்க்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதர் சினோனிம் வார்த்தைகள் வேர்ட்ஸ் என்னன்னா கேதர், அப்படி இல்லைன்னா சம்மன், எல்லாமே வந்து
just gathering up the courage. ஓகேங்களா? அடுத்தது he saw his older brother devour his first catch. devourனா என்னன்னு சொல்லிருந்தேன்? consume. Okay. Okay, he then trotted back and forth from one end of the ledge to the other. trotted னா என்னன்னு சொன்னேன்? நல்லா கவனிங்க. கலையரசி மறுபடியும் தப்பு பண்றீங்க. நான் ஜாக்டுன்னு சொல்லியிருப்பேன். ட்ராட்டட், ஜாக்டு, ஜால்டட் கிடையாது. ஓகேங்களா? ஜாக்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்ட். அப்படி இல்லைன்னா ரன்னிங் கூட கரெக்ட் தான். ஓகேங்களா? பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. ரோல்டு, உருண்டுட்டு போறதுன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. ஜால்டட்னா என்னன்னு ஜால்டட் கிடையாது, ட்ரெயில்டு கிடையாது, ஸ்குரீடு தான் ஆன்சர் இருக்கு. ஓகேங்களா? சோ ஸ்குரீட் அப்படின்னா என்னது? ஸோ ஆல்மோஸ்ட் வேகமாக ஓடுறதுன்னு அர்த்தம். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதோடைய சினனம் தான் இதுவும். ஓகேங்களா? ஸ்குரீட் அப்படி இல்லைன்னா ஜாக்டு, அல்லது இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம் ஸ்கிப்டு. ஸோ இது எல்லாமே வந்து ட்ராட்டருடைய சினனம்ஸ். ஆக்சுவலா ட்ராட்டட்ன்றது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே அப்படியே ஜாக் பண்ணி போவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து லிட்டில் ஸ்டெப்ஸ், ஷார்ட் ஸ்டெப்ஸ் வச்சு போவாங்க. அப்படி இல்லைன்னா ஓடுறதும் ட்ராட்டட் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓடுறதுன்னு சொன்னாலே அதுக்கு இன்னொரு சினனம் மீனிங் தான் என்னது? ஸ்குரீடு. ஓகேங்களா? ஓகே. The ledge ended in a sheer fall of precipice with the sea beneath. precipice அப்படின்றதுக்கு சினனம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது உங்க புக்லேயே கொடுத்துருக்காங்க. precipice தான் என்னது? இட்ஸ் a side of the cliff or the mountain. அந்த மவுண்டைன் அல்லது கிளிஃப் இருக்கு இல்லையா? கிளிஃப்னா ஒரு செங்குத்தான ஒரு பாறை போன்ற அமைப்பு. ஓகேங்களா? சோ அதுதான் precipice சொல்லுவாங்க. சோ அந்த வெர்டிக்கல் அப்வர்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த செங்குத்தான அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸ்டீப், அதுதான் வந்து precipice சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது இப்படி வந்து எப்படி இருந்துச்சு அந்த லெட்ஜ்? இப்படி செங்குத்தா இருக்கும், கீழே வந்து ஃபுல்லா கடலு. ஓகேங்களா? சோ இதுல இப்படி இப்படி இருக்கும் லெட்ஜ். சோ இங்கதான் நெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? சோ இது இங்கதான் அந்த சீகள் வந்து நின்றுட்டு, பக்கத்துல நடுவுல எல்லாம் அந்தந்த சைட்ல பிளைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமதளத்துல அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சரிங்களா? பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து ஸ்டீப்னு சொல்லுவாங்க. ஸ்டீப்னா செங்குத்தான அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு மீனிங் தான் என்னது? precipice. ஓகேங்களா? அடுத்தது darkness and hope, the road's lost turn will identify the figures of speech. இங்க என்னப்பா figures of speech என்ன வரும்? டக்குன்னு சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதை போட்டுடலாமா? சிமிலி வருமா? ஆஸ் இருக்கா, லைக் இருக்கான்னு பாருங்க. இல்ல, சிமிலி வராது. ஓகே. கான்ட்ராஸ்ட் வருமா? கான்ட்ராஸ்ட் என்னன்னு சொன்னா ஆப்போசிட் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங், அதாவது ரெண்டு வார்த்தையும் அடுத்தடுத்து வரும். ஓகேங்களா? ஸோ குட், பேட் அந்த மாதிரி. ஓகேங்களா? அந்த மாதிரி அது மாதிரி வந்துச்சுன்னா தான் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுலதான் ஆக்சிமோரன், ஆன்டிதீசிஸ் அப்படின்ட்டுலாம் படிச்சிருப்போம் நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல. ஸோ ஆக்சிமோரன்னா அடுத்தடுத்த வார்த்தைகள் வரும், ஆன்டிதீசிஸ்னா அந்த ஃப்ரேஸ் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு கான்ட்ரடிக்டரியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. கான்ட்ராஸ்டும் வராது, ஏன்னா அந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. பர்சானிபிகேஷன் வருமா? அதாவது இன்ஹியூமன் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது நான் லிவிங் திங்ஸ் அல்லது அனிமல்ஸ்க்கு வந்து ஹியூமனோடைய கேரக்டர்ஸ் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்களா பாருங்க. இல்ல, அப்ப பர்சானிபிகேஷன் வராது. அப்ப இங்க என்னதான் வரும்? மெட்டாஃபர் தான் வரும். உங்களுக்கு என்னன்னு தெரியலனா கூட இந்த மாதிரி நெக்லெக்ட் பண்ணி நீங்க மெட்டாஃபர் வருமா பர்சானிபிகேஷன் வருமா அப்படின்னு கன்ஃபியூஷன் வந்தா கூட லாஸ்ட்ல நம்ம போட்டுடலாம். மெட்டாஃபர்னா என்னது? இன்டைரக்ட் கம்பேரிசன். ஓகேங்களா? சோ இங்க என்ன கம்பேர் பண்ணிருக்காங்க? the road's last turn will be the best அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா லைஃப் போயம்ல. சோ அங்க என்ன சொல்லியிருக்காரு? லாஸ்ட் டேர்ன் இந்த சென்ஸ் என்ன சொல்லியிருக்காரு? அவரு லைஃபோட கம்பேர் பண்ணியிருக்காரு இல்லையா? சோ ரோடோடைய லாஸ்ட் டேர்னை லைஃபோடைய எண்ட் கூட கம்பேர் பண்ணியிருப்பாரு, இன்டைரக்டா கம்பேர் பண்ணியிருப்பாரு. அதனாலதான் இது வந்து மெட்டாஃபர். ஓகேங்களா? சோ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுங்களா? வெரி குட், வடிவேல் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ 98 பாருங்க. வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல் ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இதுக்கு என்னப்பா ஆன்சர் வரும்? 98 என்ன ஆன்சர் வரும்? அனஃபரா வருமா? வராது. முன்னாடி லைன் வேணா பாருங்க. லெட்னு ஆரம்பிக்கும், லெட் அப்படின்னு ஆரம்பிக்கும். அடுத்த லைனும் வராது. ஓகேங்களா? நாட், ஹரிங், ஃபார் அந்த மாதிரி வரும், அதனால வராது. ஸோ அப்ப அனஃபரா கிடையாது, சிமிலி கிடையாது, கான்ட்ராஸ்ட் கிடையாது, அலிட்ரேஷன்ஸ் தான். ஃபார்வர்ட் ஃபேஸ் அப்படின்ட்டு அலிட்ரேஷன். ஓகேங்களா? ஆன்சர் வந்து அலிட்ரேஷன். ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 99. Despite the sights and crowns and mourns, identify the figure of speech. ஸோ இதுக்கு என்னப்பா வரும்?
இது கொஞ்சம் யோசிக்க கூடிய விஷயம். ஓகேங்களா? சோ நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடலாம். வெரி குட். வடிவேல் நல்லா படிச்சிருக்கீங்க. சோ மத்தவங்களும் நல்லா படிங்க. மை பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பா 95+ எடுக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? சோ ஆன்சர் 99 என்னப்பா? ஏ. வெரி குட். அசனன்ஸ். ஓகேங்களா? சோ அசனன்ஸ் இன் தி சென்ஸ் கிரான்ஸ் அண்ட் மோன்ஸ் அப்படின்னு வருது இல்லையா? அதாவது ஓ சவுண்ட் வருது பாருங்க. இந்த வார்த்தைகள் கிரான்ஸ் புலம்புறது. ஓகேங்களா? சோ பெருமூச்சு விட்டுறது, புலம்புறது. ஓகேங்களா? இதுதான் கிரான்ஸ் அண்ட் மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓ சவுண்ட் வவல் சவுண்ட் வர்றதால அதனால இது என்னன்னு சொல்லுவாங்க? அசனன்ஸ் சொல்லுவாங்க. வவல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகல, பட் வந்து வவல் சவுண்ட் வருது இல்லையா? அதனால இது அசனன்ஸ். ஓகேங்களா? அலிட்ரேஷன் கண்டிப்பா கிடையாது. இதுல அலிட்ரேஷன் பொறுத்த எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சிமிலியும் கிடையாது, கான்ட்ராஸ்டும் கிடையாது. இது மூணுமே இல்லைன்னு தெரிஞ்சாலே அசனன்ஸ் ஆன்சர் வரும். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். Strong is she in her faith and belief. Persistence is the key to everything, says she. Despite the sights and groans and moans, she is strong in her faith and firm in her belief. So இது என்ன ரைமிங் ஸ்கீம் என்னப்பா இதுக்கு? ஸோ பிலீஃப்ஸ் வேற ஏதாவது அதே மாதிரி எஃப் சவுண்ட்ல, அதாவது இது பிலிப்ஸ், இது பிலீஃப். ஓகேங்களா? இஃப்ல வருது, இது இஃப்ஸ்ல முடியுது. ஸோ இது கிடையாது. இதுவும் ஒரே மாதிரி நீங்க போட்டுறக்கூடாது. சரிங்களா? ஆன்சர் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கண்டிப்பா கிடையாது. ஸோ எவ்ரி திங் பி, கிரான்ஸ் அண்ட் மோன் சி, பிலிப் டி. ஸோ ஏபிசிடி. ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? ஸோ இதோட கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஓரளவுக்கு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளியரா இருந்துச்சா? எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி நம்ம டிஸ்கஷன் கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, இப்போ வந்து ஹிஸ் ஃபர்ஸ்ட் லைட், ஐ எம் எவ்ரி விமன், லைஃப் போயம் அண்ட் பயோகிராஃபி. பயோகிராஃபி மட்டும் கொஞ்சம் தெளிவா படிச்சுடுங்க. இது எல்லாமே இப்ப நீங்க தரவா இருப்பீங்க இல்லையா? ஸோ மறுபடியும் இந்த கொஸ்டின் பேப்பரை ஆக்சுவலா இன்னும் ஒரு 10 டேஸ்ல ஒரு 1 வீக் கழிச்சு திருப்பி இந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. 100 வருதான்னு பாத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுதான் உங்களோட வே ஆஃப் ரிவிஷன். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே இப்ப டிஸ்கஷன் முடிச்சாச்சு, நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்தாச்சு, அதோட விட்டுறக்கூடாது. திருப்பி இங்க படிச்சதெல்லாம் உங்க மைண்ட்ல நிக்கணும்னு திருப்பி ஒரு தடவை நீங்க என்ன பண்ணணும்? ஒரு 1 வீக் கழிச்சு மறுபடியும் என்ன பண்ணணும்? டெஸ்ட் எழுதி பார்க்கணும் இந்த கொஸ்டின் பேப்பரை. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்னப்பா ஆன்சர் வரணும்? What is the moral depicted in Ant and the Cricket? So Ant and the Cricket is a poem. It's a third poem in our syllabus. ஓகேங்களா? It's written by, adapted from Aesop's fable. ஓகேங்களா? What is the moral depicted in the Ant and the Cricket? So answer என்ன வரணும்? ஹார்ட் ஒர்க் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் வந்து எதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பாங்க? ஏசோப்ஸ் ஃபேபிள்ஸ். ஸோ ஃபேபிள்ஸ் இன் த சென்ஸ் இஸ் அ ட்ரெடிஷனல் ஹார்ட் ஸ்டோரி வித் சம் மாரல். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஃபேபிள் சொல்லுவாங்க. இன்னைக்கும் இன்றளவும் இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போயம் அண்ட் ஸ்டோரிஸ் வந்து இந்த ஏசோப்ஸ் ஃபேபிள்ல இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து தீம்னே சொல்லலாம். தீம் ஆஃப் ஹேண்ட் அண்ட் கிரிக்கெட் அப்படின்னு நிறைய நம்ம தீம் சொல்லலாம். அது ஹார்ட் ஒர்க் அண்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன நடக்குதோ அப்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எந்த ஒரு விஷயத்துலயும். பிளஸ் வந்து எதிர்காலத்துல நம்ம ஃபியூச்சருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்றதுதான் இந்த ஸ்டோரியோடைய மாரல் தீம். அப்படி இல்லைன்னா நம்ம ப்ராபா சொல்லணும்னா இந்த தீம் கூட சொல்லலாம். இது உங்க புக்ல எல்லாம் கொடுக்கல, அந்த போயம்ல இருந்து நாமளே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடியதுதான். சோ அவங்களும் அந்த மாதிரிதான் கேட்பாங்க. கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து அப்படிதான் கேட்பாங்க. அந்த போயம்ல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்கலாம். மேக் ஹே while the sun shine. ஸோ இந்த ப்ராபுக்கு என்ன பார்த்தோம்? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்தந்த டைம்ல அந்தந்த ஒர்க்கை முடிச்சிடணும் அப்படின்றத பிளான் பண்ணி முடிச்சிடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதான் இது டினோட் பண்ணுது. சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, செகண்ட் ஒன், இட்ஸ் ஓகே டு பி லேசி அண்ட் ஹேவ் ஃபன். கண்டிப்பா அது கிடையாது. ஒன்லி த கிளவர் ஒன் சக்சீட் அப்படிலாம் கிடையாது. ஒன்லி த ஸ்ட்ராங் சர்வைவ் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஏ. ஸோ செகண்ட் ஒன் பாருங்க, ஃப்ரம் த கிவன் poem identify the hyperbolic line. So hyperbole என்னப்பா? லைன் என்ன கொடுத்திருக்காங்க? Some water, coal and oil is all we ask, and a thousands of inch to give us play. And now if you will set us to our task, we will serve you 4 and 24 hours a day.
சோ இதுல என்ன ஆன்சர் வரணும்? ஹைப்பர்போலா. 4 லைன் இருக்கு, 4 லைன்ல எந்த லைன் வந்து ஹைப்பர்போலே வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் இந்த எல்லா லைனும் எதுல இருந்து எடுத்திருக்காங்க? The Secret of Machines. ஓகேங்களா? The Secret of Machines written by Rudyard Kipling. ஓகேங்களா? சோ ஆன்சர் கலையரசி சி இல்லம்மா, ஆன்சர் வந்து இதுக்கு ஏ. ஓகேங்களா? So we will serve you 4 and 20 hours a day. அதாவது 24 hours எக்ஸாகரேட் பண்ணி சொல்றாங்க. 4 and 20 hours a day அப்படின்றது ஓவர் எக்ஸாகரேஷன். ஓகேங்களா? சோ அதனால அதுதான் ஹைப்பர்போலே. ஹைப்பர்போலேனா ஒரு சின்ன விஷயத்த, ஒரு நார்மலான விஷயத்த ரொம்ப அப்படியே எக்ஸாகரேட் பண்ணி சொல்லக்கூடியது, பெரிதுபடுத்தி சொல்லக்கூடியதுதான் வந்து என்னது ஹைப்பர்போலே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க வந்து எதுனா we will serve you 24 hours a day அப்படின்றத டைரக்டாவே கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க என்ன எப்படி கொடுத்துருக்காங்க? 4 and 20 hours a day அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சோ அதனால இது என்னது? ஹைப்பர்போலி. சரிங்களா? சோ இந்த லைன்ல வேற என்னெல்லாம் கேட்கலாம்ப்பா? வேற என்ன? ஆல் வி ஆஸ்க், ஏ ஏ. ஓகேங்களா? ஆல் ஆஸ்க் இது என்னது? ஆல் ஆஸ்க்ன்றது என்னதுப்பா? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அசனன்ஸ். ஓகேங்களா? அலிட்ரேஷன் கிடையாது. அசனன்ஸ் AEIOU வவல் சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? கலரிசி கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிங்கம்மா. அலிட்ரேஷன் கிடையாது. இது என்னது? அசனன்ஸ். ஓகேங்களா? சோ அண்ட் thousands of an inch. ஓகேங்களா? சோ thousands of inch give as play. சோ இதை வந்து சைனடெக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லார்ஜ் குரூப்ல வந்து ஒரு பார்ட் அல்லது ஒரு பார்ட்ல ஒரு பார்ட் கொடுத்துட்டு ஒரு லார்ஜ் குரூப்பை மென்ஷன் பண்ணக்கூடியது சைனடெக்கின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இது எல்லாமே நான் போயம்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், போய் பாருங்க. சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்து பாருங்க. Which rhetorical devices is used in the given lines? சோ அதே லைனை கொடுத்துட்டு இங்க என்ன கேட்டிருக்காங்க? Which rhetorical devices அப்படின்னு கேட்டிருக்காங்க. rhetorical questions என்னது? ஒரு கொஸ்டினா கேட்பாங்க, பட் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அவங்களுக்கு தெரியும், நம்ம ரிப்ளை பண்ண தேவையில்லை. அதுதான் rhetorical questions. ஓகேங்களா? சோ மீனிங் வந்து அவங்களுக்கே தெரியும், பட் ஜஸ்ட் லைக் தட் அந்த கொஸ்டினை அரைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுதான் rhetorical questions சொல்லுவாங்க. சோ இதுல வந்து which rhetorical device is used in the given lines கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது நாலுமே நம்ம சிலபஸ்ல கிடையாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம சிலபஸை தாண்டி ஏதாவது ஒண்ணு கேட்டுறாங்க. ஓகேங்களா? போனது நிறைய தடவை வந்து ரெஃப்ரைன்ன்றது உங்க சிலபஸ்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் ரெஃப்ரைன் கேட்டிருப்பாங்க, யூஃபிமிசம் கேட்டிருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு புதுசா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்ட்ரா கேட்டுட்டு தான் இருக்காங்க. அது எதனாலனா நம்ம வந்து சென்டம் எடுக்கக்கூடாது. சரிங்களா? சோ நம்ம அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடக்கூடாது இல்லையா? சோ அந்த மாதிரிதான் கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் நாம என்ன பண்ணணும்? அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சு வச்சுக்கணும். எல்லாமே நீங்க வந்து டெப்தா படிக்க தேவையில்ல. அப்பார்ட் ஃப்ரம் சிலபஸ் ஜஸ்ட் என்னன்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்லெக்ட் பண்ணியாவது தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்க? பாலிசிண்டெட்டன், அப்போபேசிஸ், டயக்லஜிஸ்மஸ் அண்ட் ஆன்டிஃப்ரேசிஸ். இது ஆன்டிஃப்ரேசிஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு, இது எடுத்துருங்க. அஸ் எடுத்து டயலாஜிசம். ஓகேங்களா? சோ இந்த 4 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்னு ஜஸ்ட் ஒரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இதுக்கு ஆன்சர் வந்து பாலிசிண்டெட்டன். ஓகேங்களா? பாலிசிண்டெட்டன் அப்படின்னா என்னன்னா, so it is a figure of speech அல்லது rhetorical device in which the conjunctions will be added frequently, repeatedly. Okay, conjunctions in the sense and, but இந்த மாதிரியான conjunctions வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிருப்பாங்க phrases அல்லது வேர்ட்ஸ்ல in order to emphasize the meaning of that poem. ஓகேங்களா? ஒரு போயம் உடைய மீனிங்கை எம்பசைஸ் பண்றதுக்கு, அதாவது எடுத்து கூறுறதுக்கு, ஓகேங்களா, எடுத்து உரைக்கிறதுக்கு அந்த போயம்ல ஒரு கன்ஜெக்ஷன்ஸ் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, அண்ட் யூஸ் பண்ணிருக்காங்களா? furnace and the pitch, and brought and hammered, filed and tooled. இந்த மாதிரி அண்ட் இங்க வந்து அண்ட் யூஸ் பண்ணாம ஃபைல்டு கமா டூல்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கலாம். ராட் கமா ஹேமர்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கலாம். எதுக்கு அண்ட் 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 அப்படின்னு சொல்றாங்கன்னா, in order to emphasize that phrases உடைய மீனிங், அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. to emphasize the individual words or phrases which are connected by the conjunctions. so இதுதான் வந்து பாலிசிண்டெட்டன். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியர்? பாலிசிண்டெட்டன்னா என்னன்னு புரியுதுங்களா?
உங்களுக்கு சீக்ரெட் ஆஃப் மிஷின்ஸ் போயம் ஃபுல்லாவே அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பாலிஸ் இந்த 10ல தான் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு சூப்பரான கொஸ்டின் இது. கண்டிப்பா இது கேட்டாங்கன்னா எல்லாருமே அட்டன் பண்ண முடியாது, பட் தெரிஞ்சிருக்கவங்க அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ பாலிஸ் இந்த 10 என்னன்னு புரியுதுங்களா? அதாவது ஒரு போயம்ல அந்த போயட் என்ன பண்ணிருப்பாருன்னா நடுவுல நிறைய கன்ஜெக்ஷன்ஸ் ஆட் பண்ணிருப்பாரு. எதனால இந்த மாதிரி ஒவ்வொரு லைன்லயும் கன்ஜெக்ஷன்ஸ் ஆட் பண்ணிருக்காருன்னா இன் ஆர்டர் டு emphasize the individual words or phrases. ஓகேங்களா? ஸோ எதுக்காகனா to give some stress to that poem. ஓகேங்களா? அந்த மீனிங்க்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதால அல்லது எம்பசைஸ் பண்றதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், பாலிஸ் இந்த 10 அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ பாலிஸ் இந்த 10 என்னன்னு புரியுதுங்களா? எழுதிக்கிட்டீங்களா? நான் சொன்னதை எழுதிக்கிட்டீங்களா? இல்ல நான் திருப்பி நான் எழுதணுமா? பாலிஸ் இந்த 10 அப்படின்னா என்னன்னா to emphasize. So முன்னாடி நீங்க எழுதிக்கோங்க. It is a rhetorical device in order to emphasize the individual words or phrases connected by conjunctions. ஓகேங்களா? இன்னொரு விதத்துல எப்படி எழுதலாம்னா conjunctions are repeated between words in a sentences. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாலிசிட்டன். எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன். ஒரு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். 3R பிரின்சிபல் தெரியும் இல்லையா? நம்ம என்விரான்மெண்ட்ல 3R பிரின்சிபல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி என்விரான்மெண்ட்ல இந்த 3R பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இப்ப ரெடியூஸ் அண்ட் ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் இந்த மாதிரி அண்ட் போட்டு இந்த வேர்ட்ஸ் வந்து எம்பசைஸ் பண்றதுக்கு ஒரு போயம்ல வந்துச்சு, இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? பாலிஸ் இந்த 10. இதுதான் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா? அதுவே ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். சோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிண்டெச்சன். ஓகேங்களா? இது என்னன்னு சொல்லுவாங்க? சிண்டெச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு லிஸ்ட் மாதிரி ஒரு படிக்கிறதுக்கு ஒரு டைரக்டா இருக்கும். இது ரீட்ஸ் லைக் லிஸ்ட் மாதிரி இருக்கும், லாஸ்ட்ல அண்ட் வர்ற மாதிரி. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தது வரும் பாருங்க. ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். சோ எந்த ஒரு கன்ஜெக்ஷன்ஸும் இல்லாம இருக்கும். இது வந்து என்னது? ஏ சிண்டெச்சன். ஏஸ் இந்த 10 அப்படின்னு எந்த ஒரு கன்ஜெக்ஷன்ஸுமே இருக்காது. ஸோ இட் இஸ் ஈஸியர் ஃபார் த பீப்புள் டு ரிமெம்பர். இந்த போயம் வந்து ரிமெம்பர் பண்றதுக்கு எந்த ஒரு கன்ஜெக்ஷன்ஸும் இல்லாம இருந்துச்சுன்னா ஈஸியா இருக்கும். இட் ஒமிட்ஸ் கன்ஜெக்ஷன்ஸ், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் அ rhetorical device which omit conjunctions to change the sentence's tone by speeding up the speakers or writer words. So அப்ப கன்ஜெக்ஷன்ஸே இல்ல, நம்ம படிக்கும் போது ரொம்ப ஸ்பீடா படிப்போம். ரெடியூஸ், யூஸ், ரீசைக்கிள், கன்ஜெக்ஷனே வரல இல்லையா? சோ அப்ப அந்த போயட் வந்து அந்த போயம ஸ்பீக்கரோடைய கன்வீனியன்ட்காக இந்த மாதிரி எழுதுவாங்க. அதுதான் வந்து ஏஸ் இன்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இட் ஒமிட்ஸ் கன்ஜெக்ஷன்ஸ். அவ்வளவுதான். அது ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அதுவே வந்து அண்ட் ஒரு எப்படி சொல்றது, ஒரு லிஸ்ட் மாதிரி இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, வெரி டைரக்டா ஒரு லிஸ்ட் மாதிரி இருந்துச்சுன்னா அது சிண்டெச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? இது மூணுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு புரிஞ்சுதுங்களா? கிளியர்? ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன்ல சிண்டெச்சன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க சிண்டெச்சன் தவிர? ஃப்ரெண்ட்ஸ் புரியுதுங்களா? ரிப்ளை பண்ணுங்க. ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்களா? புரியுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நம்மன்னு சொல்லிக்கிட்டே போறேன். இப்ப அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்திருப்பாங்கப்பா? அப்போஃபேசிஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்போஃபேசிஸ். சோ அப்போஃபேசிஸ் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் a rhetorical term. இது நான் வந்து ஒரு சென்டென்ஸா சொல்றதோட ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க. I don't want to say anything bad about doctor, especially one who is useless drunk. இந்த சென்டென்ஸ் படிங்க. ஏதாவது புரியுதா பாருங்க. ஏதாவது புரியுதா இந்த
sentence என்னன்ட்டு. So இந்த apophysis என்னன்னு சொல்லுவாங்கன்னா, it is a rhetorical term in which it mentions something about disclaiming words about anyone, but not deny or denial omission அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஒருத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு அவரை பத்தி பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல, ஆனா அவரை பத்தி வந்து தப்பா சொல்றது. சரிங்களா? சோ இங்க பாருங்க, I don't want to say anything bad about doctor, especially the one who is used the strength. எனக்கு வந்து டினை பண்றேன், நான் அவரை பத்தி பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல, ஓகேங்களா, அவரை பத்தி தப்பா சொல்லவும் நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த பேட் கேரக்டர்ஸை பத்தி ஸ்பெசிஃபை பண்றது, இதுதான் அப்போஃபேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? புரியுதா? டினை ஒரு ஒமிஷன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு சொல்ல பிடிக்கல, பேச பிடிக்கல, நான் அவரை பத்தி பேசவே எனக்கு விரும்பல, பேடா சொல்ல பிடிக்கல, ஆனா வந்து அவர் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுதான் என்னது அப்போஃபேசிஸ். புரியுதுங்களா? கிளியர்? ஸோ சப்போஸ் ஏதாவது வந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க வந்து கண்டிப்பா ஆப்ஷன்ஸ்ல வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்த ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்தது ஆன்டிஃப்ரேசிஸ், அடுத்து டயலாஜிசம். So antiphrasesனா it's a rhetorical device saying opposite of which actually meant. ஓகேங்களா? சோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது அப்படின்றதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, ஆன்டிஃப்ரேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப லாங்கான நோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அயோனிக் ஹியூமரஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இத. ஓகேங்களா? அயோனிக் ஹியூமரஸ் எஃபெக்ட். அயோனின்னா நான் ஏற்கனவே சொல்றேன், வஞ்சக புகழ்ச்சி மாதிரி. ஓகேங்களா? அயோனினா அதானே சொல்லுவாங்க. சோ இது வந்து கொஞ்சம் ஹியூமரஸா சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சோ அயோனி தான். லாங் நோஸ் இருக்கு ஒருத்தருக்கு, அது பார்க்க கொஞ்சம் ஆக்வர்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுவே வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி சொல்றது, அட்ராக்டிவ் லாங் நோஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? சோ அப்படி இல்லைன்னா வேற என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம்? போரிங் என்ஜாய்மெண்ட். ஸோ என்ஜாய்மெண்ட்டே எதுக்கு, ஸ்பெண்ட் பண்றதுக்கு தான் டைம், அதுவே போர் அடிக்கிற மாதிரி சொல்றது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னது, ஆன்டிஃப்ரேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரேஸே கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆன்டிஃப்ரேசிஸ். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து டயலாஜிசம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. கிளியர்? கலையரசி, வடிவேல், அவங்க 2 பேர் தான் இன்ட்ராக்ஷனா இருக்கீங்க. ஓகே ஓகே, டயலாஜிசம். So dialogism பேர்ல இருக்கு. It shows some dialogue between the two or more characters. ஓகேங்களா? So in order to comparing or identifying one thing with another. ஓகேங்களா? So அதுதான் வந்து dialogism சொல்லுவாங்க. அது இது வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? எழுதிக்கோங்க. It is a figures of speech in which compare and identifying the thing, one thing with the another, or dialogue between two or more characters. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அப்ப பாலி சிண்டனன்ஸ் தான். புரியுதா? ஒரே விஷயம் தான். பாலி அப்படின்னாலே என்னது, கன்ஜெக்ஷன் நிறைய வரும். பாலினாலே நிறைய. ஓகேங்களா? மோர் தென் ஒன்ஸ் பாலி. ஸோ அப்ப நிறைய கன்ஜெக்ஷன் வந்து பாலி சென்டென்ஸ். ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 4th கொஸ்டின் பாருங்க. These stated lines follows the rhyme scheme. அதாவது ரைமிங் ஸ்கீம் தான் இப்படி கேட்டிருக்காங்க. ரைமிங் ஸ்கீம் என்னப்பா? 4th ஒன்னுக்கு, though our smoke may hide the heavens from your eyes, it will vanish and stars will shine again, because for all our power and weight and size, we are nothing more than children of your brain. So இந்த லைன் வந்து எந்த போயம்ல இருந்து எடுக்கிறாங்க? The Secret of Machines. ஓகேங்களா? லைன்ஸை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடணும், The Secret of Machines. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 4th ஒன்னுக்கு வெரி குட், பி. ஸோ ஐஸ், சைஸ், ஐஸ், சைஸ். ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க ஏனா இங்க ஏ, அகெயின் பிரைன். ஸோ ஏபி, ஏபி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, 5th ஒன் பாருங்க.
What is the ant's attitude towards the criticized laziness? Twice the criticize laziness. Ants உடைய attitude என்னன்னு கேக்குறாங்க. ஆன்சர் என்னப்பா வரும் அதுக்கு? அவங்க கிரிக்கெட்டோடைய attitude கேட்கலாமா கலையரசி? What is the ant's attitude towards the cricket laziness? So கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா வின்டர் வர வரைக்குமே பாடிக்கிட்டும் டான்ஸ் ஆடிக்கிட்டும் என்ஜாய் பண்ணிடுச்சு. சம்மர் டேஸ் எல்லாமே தனக்கான ஒரு எந்த சேமிப்புமே பண்ணாம இப்ப ஆண்ட் கிட்ட போய் நின்று கேக்குது, இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குது. சரிங்களா? சோ அப்ப ஆண்டோடைய ஆட்டிடியூட் வந்து டுவோர்ட்ஸ் கிரிக்கெட் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எலிமினேஷன் மெத்தட்ல பார்ப்போம். அட்மைரிங்கா கிடையாது. ஆண்ட் வந்து கிரிக்கெட்டை பார்த்து அட்மைர் பண்ணுச்சா? இல்ல இல்லையா? இன்டிஃபரண்ட் என்னது? அலட்சியமா இருக்கிறது. ஓகேங்களா? சப்போஸ் இது வந்து கிரிக்கெட்டோடைய ஆட்டிடியூட் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா இதை சொல்லிருக்கலாம், இன்டிஃபரண்ட் அலட்சியமா இருக்கிறது. சரிங்களா? சொல்லிருக்கலாம். பட் வந்து அவங்க கேட்டிருக்கிறது ஆண்ட்ஸோடைய ஆட்டிடியூட். சோ அப்ப இங்க பாருங்க சிம்பத்தட்டிக். சிம்பத்தட்டிக்னா கண்டிப்பா கிடையாது. சரிங்களா? ஏன்னா அப்படி ஆண்ட் வந்து ரொம்ப சிம்பத்தட்டிக்கா நினைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருப்போம் கிரிக்கெட். அது என்ன பண்ணுச்சு? அப்படி நினைக்கல. நீ வந்து என்ஜாய் பண்ணல, நீ வந்து சம்மர் ஃபுல்லா நீ என்ஜாய் பண்ணல, அப்ப போய் வின்டரையும் ஜாலியா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிடுச்சு இல்லையா? அது கதவை சாத்திடுச்சு இல்லையா? அப்ப வந்து சிம்பத்தட்டிக் கிடையாது. அப்ப ஆன்சர் என்ன வரும்? கிரிட்டிக்கல். சோ எலிமினேஷன் மெத்தட் வந்தாலும் கிரிட்டிக்கல் தான் ஆன்சர். கிரிட்டிக்கல்னா இட்ஸ் நத்திங் பட் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? முக்கியமான அப்படின்னு அர்த்தம். சாப்பாடு முக்கியம், நீ எதுக்கு அத சாப்பாடு ரெடி பண்ணாம நீ வந்து எதுக்கு டான்ஸ் ஆடிட்டு இந்த மாதிரி பாடிக்கிட்டே இருந்த, அப்ப தப்பு தானே அப்படின்ற மாதிரி ஆண்டோடைய ஆட்டிடியூட் இருக்கு. சரிங்களா? சோ இதுதான். ஓகே, 6th ஒன் பாருங்க. கிரம்ப். மீனிங் ஆஃப் த வேர்ட் கிரம்ப்னா என்னப்பா? கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடுவீங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். a small piece of bread or biscuit etc. ஓகே, அடுத்தது பாருங்க. 7th ஒன். how does the cricket feel when he realizes he has no food for winter? விண்டருக்கு ஃபுட் இல்லைன்னு உடனே கிரிக்கெட் எப்படி ஃபீல் பண்ணிச்சு? பேனிக்டு, பயம் வந்துச்சா? ரிக்ரெட்ஃபுல், ரிக்ரெட்னா என்னது? வருத்தமா இருந்துச்சா? ஆங்கிரி, கோவமா இருந்துச்சா? அன்கன்சர்ன், எதுவுமே கன்சர்னே இல்ல, எதுவுமே பத்தி நினைக்கல அப்படின்னா டி ஆப்ஷன். ஆன்சர் என்னப்பா வரணும்? இந்த மாதிரி. எஸ், வெரி குட். ஏ, ரெக்ரெட்ஃபுல், வருத்தமா இருந்துச்சு. சரிங்களா? ஓகே, அடுத்தது. what does the story teaches about the preparation and responsibility? சோ இந்த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டோரி நம்மளுக்கு என்ன டீச் பண்ணுது அப்படின்ட்டு தான் கேக்குறாங்க. சோ ஆன்சர் என்ன வரணும்? வெரி குட், சி. சூப்பர். ப்ரிப்பரேஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் கீ டு சக்சஸ். ஓகேங்களா? சோ இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு ப்ரிப்பேர் ஃபார் த ஃபியூச்சர். ஐயோ இல்ல இல்ல, கண்டிப்பா இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஒன்லி சம் பீப்புள் நீட் டு ப்ரிப்பேர் ஃபார் த ஃபியூச்சர் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? இட்ஸ் டூ ஹார்ட் டு ப்ரிப்பேர் ஃபார் த ஃபியூச்சர். சோ ஆன்சர் வந்து சி தான் வரணும். ஓகே, அடுத்தது பாருங்க. 9th ஒன். pick the appropriate statement regarding William Shakespeare. So William Shakespeare regarding இதுல என்ன ஆன்சர் பா கரெக்ட்? இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் பா. இந்த கொஸ்டின் நிறைய தடவை பழைய கொஸ்டின் பேப்பர்லயே கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஜூலியஸ் சீசர், அதுக்கப்புறம் போனதாட்டி என்ன இருந்துச்சு? ஷேக்ஸ்பியரோடைய நாடகம் நம்ம என்ன படிச்சோம் போன சிலபஸ்ல? எனக்கு ஞாபகத்துல மறந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏதாவது? இப்ப இந்த டெம்பஸ்ட் ஒரு டிராமா பார்க்கறோம்ல, அதே மாதிரி அங்க போன சிலபஸ்ல வேற ஏதோ இருந்துச்சு. எஸ், ஜூலியஸ் சீசர் தான் நினைக்கிறேன். எஸ், ஜூலியஸ் சீசர். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்ப வில்லியம் ஷேக்ஸ்பியரை பத்தி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா 99.91% வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப இவரை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து he wrote 37 plays வரும். ஓகேங்களா? 27 கிடையாது, 37 plays, 154 sonnets. எங்க இருக்குன்னு பாருங்க. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? 37 plays. இது அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கே மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப 9th ஆன்சர் என்ன வரணும்? டி. 37 plays, 154 sonnets and 2 narrative poems. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் இதுவும் கேட்கலாம், 2 narrative poems. ஓகேங்களா? இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ஷேக்ஸ்பியரை பத்தி சொல்லணும்னா இவருடைய பீரியட் என்னப்பா? ஷேக்ஸ்பியர் பீரியட் எல்லாம் மறக்கவே கூடாது. தூக்கத்துல இருந்து கேட்டா கூட சொல்லணும். 1564 to 1616 இதான் ஷேக்ஸ்பியரோடைய பீரியட். ஓகேங்களா? சோ இவர் வந்து ஒரு
இங்கிலாந்து போயட், பிரிட்டன் போயட். ஓகேங்களா, இங்கிலாந்துல தான் பிறந்திருப்பாரு. ஓகேங்களா, எந்த இடத்துலன்னா ஸ்டாட்ஃபோர்ட். இதுவும் கேட்டுட்டாங்க எக்ஸாம்ல. ஏவன் ஸ்டாட்ஃபோர்ட்ல பிறந்திருப்பாரு. சரிங்களா, இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா, மெஜாரிட்டி ஆஃப் த போயம்ஸ், ஓகேங்களா, மெஜாரிட்டி ஆஃப் த பிளேஸ்னே சொல்லலாம். ஓகேங்களா, பிளேஸ் அண்ட் சோனட்ஸ் எந்த பீரியட்ல இவர் எழுதினார்னா 1589 டு 1613 இந்த பீரியட்ல தான் நிறைய எழுதினார் இவர். ஓகேங்களா, இது புக்ல ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. சப்போஸ் இந்த கொஸ்டின் கேட்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் தி பிளேஸ் அண்ட் போயம்ஸ் அண்ட் சோனட்ஸ் written by William Shakespeare will take place between 1589 to 1613. ஓகே, சோ இப்ப நம்ம இந்த சிலபஸ்ல நம்ம என்ன பாக்குறோம், த டெம்பஸ்ட் இல்லையா. த டெம்பஸ்ட் எந்த பீரியட்ல எழுதப்பட்டதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. 1610 அண்ட் 1611 இந்த பீரியட்ல தான் எழுதப்பட்டது. 1610 அண்ட் 1611. அது மட்டும் கிடையாது, த டெம்பஸ்ட் இந்த போயம் இருக்கு இல்லையா, சோ இதுதான் வந்து லாஸ்ட் பிளேஸ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஓகேங்களா, அதுக்கான எவிடன்ஸும் இருந்திருக்கு. ஸோ திஸ் வாஸ் த லாஸ்ட் பிளேஸ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து ஷேக்ஸ்பியர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின். ஸோ அடுத்தது பார்க்கலாம். த பிளே த டெம்பஸ்ட் ஒரிஜினலி ரிட்டன் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர் வாஸ் பீன் ரீரிட்டன் as children's book as the tales from Shakespeare authored by. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் தான். இது நம்ம புக்ல கிடையாது, பட் கேட்கலாம். ஓகேங்களா, அதாவது ஷேக்ஸ்பியர் எழுதின அந்த டெம்பஸ்ட் அப்படின்ற ஒரு பிளேவே அத மறுபடியும் சில்ட்ரன் புக்கா ஒருத்தர் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படின்ட்டு. அது யார் எழுதுனது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா 10th ஒன் ஆன்சர் என்னது, ஏ, சார்லஸ் அண்ட் மேரி லேம்ப். சார்லஸ் அண்ட் மேரி லேம்ப். ஓகே, அடுத்தது பாருங்க. An oval nut that grows on an oak tree and has a outer part shaped like a cup. So இது என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, அதாவது மரத்தோடைய ஒரு பாகம், அதாவது ஓக் ட்ரீன்னு சொல்லுவாங்க. டெசிடியஸ் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல இது இருக்கும். ஸோ இந்த ஓக் ட்ரீல இருந்து ஓவல் ஷேப்ல ஒரு நட்டு க்ரோ ஆகும். அதோட அவுட்டர் பார்ட் வந்து ஒரு கப் மாதிரி இருக்கும். அதுக்கு பெயர் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எதுவுமே நம்மளுக்கு தெரியல. பட் நம்ம ட்ரை பண்ணலாமா, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மான்ஸ்டர்னு சொல்றாங்களா, இல்ல மான்ஸ்டர்னா என்னது, ஒரு பெரிய ராட்சசன் மாதிரி இருக்கிறது. சரிங்களா, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, மான்ஸ்டர் கிடையாது. ஓகேங்களா, சோ அடுத்தது இது 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 மூணுத்துல ஏதாவது ஒண்ணு வரலாம் இல்லையா. மாஸ்ட், மாஸ்ட்னா என்ன, மாஸ்ட் தெரியலனாலும் இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. மாஸ்ட்னா அந்த கப்பல் பாய்கள், இந்த கப்பல்ல வந்து பாய் கட்டுவாங்க இல்லையா, கப்பல் பாய்களை கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த சைட்ல அந்த விண்ட வந்து இது பண்றதுக்கு பாய் மரம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ அப்ப இது கிடையாது. ஸோ அப்ப ஏ ஆர் பி அப்படின்னு வரும். அதே மாதிரி இது வந்து ஈஸியான ஒரு வேர்டு தான், இது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சைல்டு அப்படின்னா சைடட் அல்லது சிடட் எப்படினாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஸோ இது என்ன மீன்னா ஸ்கோல்டிங், திட்டுறதுதான் இதை சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ ஸோ கிரிட்டிசைஸ் அட்வர்ஸ்லி. ஓகேங்களா, ரீபக் அப்படி இல்லைன்னா சிலனமா நம்ம என்ன சொல்லலாம், ரீபக் அப்படின்னு சொல்லலாம். ரீபக்னாலும் சைல்டுனாலும் ஒண்ணுதான். அதாவது ஒருத்தவங்கள ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி, ரொம்ப அவங்க கஷ்டப்படுறது, மனசு புண்படுற அளவுக்கு ஒருத்தவங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அல்லது ஸ்கோல்டு, கோவப்படுறாங்க அப்படின்னா அது சைல்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சோ அப்ப இது மூணுமே சம்பந்தம் இல்லாம இருக்கு. அப்ப ஆப்வியஸா ஆன்சர் என்ன வரும், அக்கான். சோ அந்த பெரிய கப் மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த நட்டுக்கு பேர் என்னது, அக்கான். ஓகே, அடுத்தது பாருங்க. Why are you so ungentle? Have pity. Have pity, sir. These words are uttered by. இது எந்த இதுல வரும்பா, எந்த ப்ரோஸ்ல வரும், அண்ட் இது யார் சொன்னது? எஸ், வெரி குட். த டெம்பஸ்ட்ல வரும். யார் சொன்னது இத? மிராண்டா. எஸ், வெரி குட், சூப்பர், நல்லா படிச்சிருக்கீங்க. மிராண்டா. ஓகேங்களா, so why are you so ungentle? Have pity, sir. These words are uttered by மிராண்டா. ஓகேங்களா, சோ மிராண்டா யாரு, ப்ராஸ்பரோடைய பொண்ணு. ஓகேங்களா, சோ அவங்கதான் வந்து ப்ராஸ்பரோ என்ன பண்ணுவாரு, ப்ராஸ்பரோன்றது யாரு, டியூக் ஆஃப் மிலன் இல்லையா. இவர் என்ன பண்ணுவாருன்னா அங்க கப்பல்ல இருக்கவங்க, அதாவது கப்பல்ல யார் இருப்பாங்கன்னா ப்ராஸ்பரோடைய தம்பி பிரதர் ஆண்டனியும் இருப்பாரு,
கிங் ஆஃப் நேபிள்ஸ் இருப்பாரு, யாருன்னா அலன்சோன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சன் ஃபர்டினண்ட் இருப்பாரு. அப்புறம் சில சர்வன்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் பத்தி நம்மளுக்கு நம்ம சிலபஸ்ல கொடுக்கல, ஓகேங்களா. பட் அவங்கள பத்தியும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுல ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு, நம்ம பார்க்கலாம், சரிங்களா. சோ இவங்களா வந்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து என்ன பண்ணுவாரு, ப்ராஸ்பரோ வந்து ஒரு குட் ஸ்பிரிட் ஏரியல்ன்ட்டு ஒரு ஸ்பிரிட்டை விடுவிச்சிருப்பாரு. சைக்கோரெக்ஸ் என்ற சூனியக்காரி கிட்ட இருந்து விடுவிச்சிருப்பாங்க, சரிங்களா. யாரு, ப்ராஸ்பரோ விடுவிச்சிருப்பாரு. அப்ப வந்து அந்த குட் ஸ்பிரிட் ஏரியல் இருக்கு இல்லையா, அந்த ஏரியலை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்ட்ராம வந்து அந்த கடல்ல வந்து ஏற்படுத்துவாரு, சரிங்களா. சோ இத பார்த்த மிரண்டா என்ன பண்ணுவாங்க, ஏன் இவ்வளவு நீங்க அன்ஜென்டலா நடந்துக்கிறீங்க, ஏன் இவ்வளவு இதுவா நடந்துக்கிறீங்க, கைண்டா இல்லாம, கொஞ்சமாவது இறக்கப்படுங்க அப்படின்ட்டு பேசுவாங்க, சரிங்களா. அதுதான் why are you so ungentle, have pity, பிட்டினா இறக்கம், ஓகேங்களா. சோ அப்ப இது யாரு சொல்லியிருப்பாங்க, மிராண்டா. எதுக்கு அந்த லைனை சொல்லிட்டு ஆன்சர் சொல்லிட்டு நான் போயிடுவேன், பட் உங்களுக்கு இந்த இன்சிடென்ட் அப்படியே ஞாபகம் வரணும், இந்த லைனை பார்த்தாலே அந்த கதை தான் ஞாபகம் வரணும். அதுக்காக தான் அந்த ஸ்டோரி லைட்டா நான் வந்து மீன் பண்றேன் இந்த இடத்துல, சரிங்களா. கேலிபன் யாருப்பா, ஆண்டனியோ வந்து ப்ராஸ்பரோடைய தம்பி சொல்லிட்டேன். கேலிபன் யாரு, ஸ்பிரிட்டா, ஸ்பிரிட் கிடையாது, ஸ்பிரிட் வந்து ஏரியல். நல்ல கதை படிங்கப்பா, ஏரியல். ஸ்பிரிட் வந்து அதாவது எல்லா ஸ்பிரிட்டுக்கும் தலைவி ஏரியல் தான், சரிங்களா. சோ த ஹெட் ஆஃப் ஆல் தி ஸ்பிரிட். இது வந்து ஒரு குட் ஸ்பிரிட், நல்ல ஆவி, ஓகேங்களா. சோ இந்த சைக்கோரெக்ஸ் அப்படின்ட்டு ஒரு சூனியக்காரின்னு சொன்ன இல்லையா, சோ இந்த சூனியக்காரி தான் ஏரியல். அந்த ஆவிகள் எல்லாத்தையும் வந்து ஒரு மரத்துல அடிச்சு வச்சிருக்கோம், சரிங்களா, அடைச்சு வச்சிருக்கோம். சோ அதுதான் வந்து ப்ராஸ்பரோ விடுவிப்பாரு, சரிங்களா. இந்த சைக்கோரெக்ஸோடைய பையன் தான் யாரு, கேலிபன். அவனும் ஒரு மான்ஸ்டர் தான், சரிங்களா. எஸ், விச் சன், வெரி குட். விச்சோடைய சன் தான் யாரு, கேலிபன். சோ இந்த சைக்கோரெக்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் இந்த கேலிபனை தான் ஏரியல் என்ன பண்ணும், அடிமை மாதிரி வச்சுட்டு வேலை வாங்கும், சரிங்களா. சோ அப்ப கேலிபன்னா மான்ஸ்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க, சைக்கோரெக்ஸோடைய பையன், ஓகேங்களா. சோ இதுல இருந்து எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடணும், அதுக்காக தான் சொல்றேன். ஓகே, 13th ஒன் பாருங்க. I dare not, I must finish my task before I take my rest. இது யார்ப்பா சொன்னது, வெரி குட், சூப்பர், ஃபர்டினண்ட், ஓகேங்களா. 13th A வந்து ஃபர்டினண்ட். ஸோ இதுவும் அந்த கதையில தான் வரும். அதாவது அவங்க அப்பா ஒரு வேலை கொடுப்பாரு, ப்ராஸ்பரோ வந்து ஒரு வேலையை செய்ய சொல்லுவாரு, அந்த வுட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து ஒரு இடத்துல வைக்க சொல்வாரு. ஸோ அப்ப வந்து ஏன் இப்படி பண்றீங்கன்னு மிராண்டா கேட்பாங்க அவங்க அப்பாவை. ஸோ அவங்களும் அப்ப வந்து ஃபர்டினண்ட் கிட்ட இந்த மாதிரி நான் செய்யறேன், நீங்க பாருங்க, அப்பா போயிட்டாரு இல்ல, நான் பண்றேன்னுவாங்க. இல்ல வேண்டாம், என்னுடைய டாஸ்க் நான் தான் முடிக்கணும், எனக்கு பயமா இருக்கு, நான் வந்து முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஃபர்டினண்ட். ஸோ அப்ப 13th A வந்து ஆப்ஷன். ஓகே, அடுத்தது பாருங்க. இத மிராண்டா பார்த்தாச்சு. கன்சோலோ யாருப்பா, கன்சோலோ. இந்த ஆப்ஷன்ல புதுசா ஒரு வார்த்தை வருது இல்லையா, கன்சோலோ. சோ மினிஸ்டர், ஓகேங்களா. அதாவது அவருடைய கோர்ட்ல இருக்க முக்கியமான ஒரு விசுவாசமான ஒரு மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் ப்ராஸ்பரோவுக்கு, ஓகேங்களா. இவர் தான் ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த போட்ல வந்து அந்த லைஃப் போட் ஒண்ணு வச்சிருப்பாங்கன்னு சொன்னாலே, அதுல ப்ரொவிஷன்ஸ், வாட்டரு, மேஜிக் புக்கு, இது எல்லாமே இவரு தான் வச்சிருப்பாரு, சரிங்களா. சம் ட்ரெஸ்ஸஸ், 4 விஷயத்த வச்சிருப்பாரு. அது கூட கேட்கலாம் உங்களுக்கு கொஸ்டினா, அது என்னன்ட்டு நல்லா தெளிவா எழுதி வச்சுக்கோங்க புக்ல பார்த்து, ஓகேங்களா. ப்ரொவிஷன்ஸ், மேஜிக் புக்ஸ், வாட்டர் அண்ட் தென் சம் ட்ரெஸ்ஸஸ் நினைக்கிறேன், ஓகேங்களா. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது கூட கொஸ்டின்ல கேட்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்க. How does the ants hard work affect its life in the winter? ஆன்சர் என்னப்பா இதுக்கு 14th ஒன்னுக்கு? How does the ants hard work affect his life in the winter? He struggles to find food. He had just enough food. Has plenty of food. He doesn't need food. ஆக்சுவலா இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. He has plenty of food, கரெக்ட் தான், ஓகேங்களா. அதாவது ஆண்டோடைய ஹார்ட் ஒர்க் விண்டர்ல எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, இதுக்கான என்ன இன்டைரக்ட் மீனிங்னா, ஆண்ட் வந்து விண்டர் டைம்ல ஹார்ட் ஒர்க்கே பண்ண தேவையில்ல, ஏன்னா அதுக்கான ஃபுட் அது ஆல்ரெடி பிளண்டி ஆஃப் ஃபுட் அது வந்து சேகரிச்சு வச்சிருச்சு. ஸோ அப்ப அது வந்து திருப்பியும் அது ஃபுட்டுக்காக போயிட்டு கஷ்டப்பட தேவையில்ல, சரிங்களா. ஸோ ஹி ஸ்ட்ரகிள்ஸ் டு ஃபைண்ட் த ஃபுட் தேவையில்ல, ஓகேங்களா. ஹி ஹாஸ் ஜஸ்ட் எனஃப் ஃபுட். இது கூட ஆன்சரா சொல்லலாம் நம்ம, ஓகேங்களா. இது கூட சொல்லலாம். ஜஸ்ட் வரலன்னா ஹி ஹாஸ் எனஃப் ஃபுட்,
அப்படின்னு வந்துச்சுன்னா கூட கரெக்ட் தான். பட் பிளென்டி ஆஃப் ஃபுட், நிறைய ஃபுட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்ப சி தான் சொல்ல முடியும், இதுவும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஓகே, இட் டசன்ட் நீட் ஃபுட். ஃபுட்டே தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. ஃபுட் வேணும், ஆனா பிளென்டி ஆஃப் ஃபுட் ஆல்ரெடி சேகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆன்சர் அதனால சி. ஓகே, அடுத்து பாருங்க. வாட் இஸ் a grasshopper's excuse for not preparing for the winter? What is a grasshopper's excuse for not preparing for the winter? Yes, very good. He was too busy singing and playing. He was too lazy to gather food. அப்படிலாம் கிடையாது. He thought that the winter would never come. அப்படின்னு கிடையாது. He believed that the ant would share his food. மூணுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிளேயிங்ன்ற வார்த்தை கூட வர தேவையில்ல. பிளேயிங் வந்து உங்க புக்ஸ்ல கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பட் இந்த 4 ஆப்ஷன்ல ஏ தான் ஆல்மோஸ்ட் வந்து ஆன்சர் கரெக்ட் மாதிரி வருது. சரிங்களா? ஸோ சிங்கிங் அண்ட் டான்சிங் அப்படின்னு கொடுத்துருந்தா கூட கரெக்டா இருக்கும். சரி, ஓகே. ஸோ 15th வந்து ஏ. ஓகே, அவங்க வந்து டான்சிங் கூட ஸ்பெசிஃபை பண்ணல, சிங்கிங் மட்டும் தான் ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. ஓகே, ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல ஏ தான் கரெக்ட். ஓகே, 16th ஒன் பாருங்க. வாட் இஸ் த டோன் ஆஃப் த போயம் த சீக்ரெட் ஆஃப் மிஷன்ஸ்? ஸோ சீக்ரெட் ஆஃப் மிஷன்ஸ் உடைய போயம் உடைய டோன் என்ன டோன்னு கேக்குறாங்க. ஆன்சர் சொல்லுங்கப்பா. சீக்ரெட் ஆஃப் மிஷன்ஸ் டோன் ஆப்டிமிஸ்டிக், பெசிமிஸ்டிக், நியூட்ரல் அண்ட் சார்சிட்டிக். இதுவும் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான் இது. யார் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க? இதுக்கு ஆன்சர் வந்து பெசிமிஸ்டிக். ஓகேங்களா? ஆப்டமிஸ்டிக் கண்டிப்பா இல்ல, பெசிமிஸ்டிக். நல்ல போயம், அந்த போயம் நல்லா பாருங்க. எப்பயும் ஒரு போயம் பார்க்கும்போது அது என்ன டோன்ல இருக்குன்னு கூட நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. எதை பத்தி சொல்றாங்க, ஒவ்வொரு போயம் இன்னைக்கு போன உடனே ஒரு வேலை பண்ணுங்க. ஒவ்வொரு போயம் படிச்சு பார்த்துட்டு அந்த போயம் எதை பத்தி சொல்றாங்க, என்ன டோன்ல சொல்றாங்க அப்படின்றத முதல்ல பாருங்க. சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப்னா லைஃப பத்தி சொல்லியிருக்காங்க. லைஃப் வந்து ஆப்டமிஸ்டிக்கா ஒரு டிட்டர்மினேஷனா கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஐ அம் எவ்ரி விமன்ல அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய மல்டி ஃபேசட் நேச்சரை பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, அவங்களுடைய விடாமுயற்சியை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட வம்பு பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்க, அழிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி போயட் மிரட்டி இருப்பாரு லாஸ்ட்ல. சரிங்களா? த்ரெட்டன் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்ப அது த்ரெட்டனிங். ஸோ அதே மாதிரி இந்த சீக்ரெட் ஆஃப் மிஷின்ஸ்ல என்ன டோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஸோ இது யார் இந்த ஃபுல் போயமே யார் பேசுற மாதிரி வரும்? மிஷின்ஸே வந்து தன்னை பத்தி பேசுற மாதிரி வரும். ஓகேங்களா? அதாவது we were taken from the old bed and mine, we were melted in the furnace and the pit. அந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் அதுவா சொல்ற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி நடுவுல வந்து இந்த மாதிரி செகண்ட் பேராகிராஃப் என்ன சொல்லியிருக்கோம், எனக்கு வந்து நீங்க என்னென்ன தேவையோ கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்காக ஒர்க் பண்ணுவேன், 24 மணி நேரம் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். தேர்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்கோம், அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் சொல்லியிருக்கோம். நாங்க இங்க என்னென்னலாம் பண்ணுவோம், லிஃப்ட் பண்ணுவோம், டிரைவ் பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணுவோம், பிளாவ் பண்ணுவோம், வீவ் பண்ணுவோம், ஹீட் பண்ணுவோம், லைட் கொடுப்போம், ஸோ ரன் பண்ணுவோம், ஸ்விம் பண்ணுவோம், ஃப்ளை பண்ணுவோம், டைவ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஹியர் ரைட், ரீட் ரைட், இந்த மாதிரி நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த பேராகிராஃப்ல என்ன பண்ணிருக்கோம்னா, எங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது, ஏன்னா நாங்க வந்து அப்படிதான் நாங்க வந்து வடிவமைச்சிருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து என்னது அன்பு, இரக்கம், பாசம், பண்பு இதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஏன்னா எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ எங்ககிட்ட நீங்க அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நீங்க வந்து எங்களை ஹேண்டில் பண்ணும்போது நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து இறக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ கடைசியில வந்து லாஸ்டா வந்து என்ன சொல்லியிருக்கோம், இவ்வளவு விஷயங்கள் நாங்க பண்ணாலுமே நாங்கெல்லாம் யாருமே கிடையாது, உங்களுடைய குழந்தைகள் தான், உங்ககிட்ட இருந்து நாங்க பிறந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ லாஸ்ட்ல அதுதான் மெயின் பண்ணிருக்கோம். அப்ப இது வந்து ஃபுல்லாவே என்ன மாதிரி ஒரு டோன்ல சொல்லியிருக்குன்னா பெசிமிஸ்டிக் ஃபீல். ஓகேங்களா? அவ்வளவு வேலை செஞ்சாலுமே அது பாசிட்டிவ் ஃபீலோட அது பேசல. இவ்வளவு வேலை பண்ணாலுமே அட்லாஸ்ட் எப்படி முடிச்சிருக்கு. ஸோ அப்ப ஆன்சர் என்ன வரும், பெசிமிஸ்டிக் தான் வரும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் 16 வந்து பெசிமிஸ்டிக். புரியுதா? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 17th கொஸ்டின். Okay, which of the following is not a metaphor used in Rudyard Kipling's poems The Secret of Missions? Not a metaphor used அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது எந்த மெட்டாஃபர் சீக்ரெட் ஆஃப் மிஷின்ஸ்ல யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேச்சர் அஸ் அ மிஷின் கண்டிப்பா கிடையாது. மிஷின்ஸ் மாஸ்டர் அது வைங்க. மிஷின்ஸ் அஸ் ஸ்லேவ்ஸ் கண்டிப்பா கிடையாது. நாட் அ மெட்டாஃபர்னு கேட்டிருக்காங்க. சாரி, நானே தப்பா சொல்லிட்டேன். நாட் அ மெட்டாஃபர். அவங்க மெட்டாஃபர் எது இல்லைன்னு கேக்குறாங்க, எது மெட்டாஃபர்னு கேட்கல. நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இங்க பாருங்க, நேச்சர் ஆஸ் அ மிஷின் என்ன வந்திருக்கு, ஆஸ் வந்திருக்கா,
அப்ப இது என்னது? இது சிமிலி தானே. ஆஸ் வந்தாலே என்னது? ஆஸ். அப்ப எதுவுமே வராதுல்ல. machines as slaves, machines as masters, and humans as machines. இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஆம்பிகிட்டியா இருக்குப்பா. இந்த கொஸ்டின்ஸ் அப்படி வைங்க. பட் ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு ரெஃபர் பண்ணிட்டு நான் வந்து சொல்றேன் ஆன்சர். ஆன்சர் வந்து டி தான். எதனால டி வருது அப்படின்றது நான் சொல்றேன் பின்னாடி நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்றேன். 17th 1 மார்க் வச்சுக்கோ. ஸோ எதனால இந்த ஆப்ஷன் அப்படின்றது, ஏன்னா இது டி ஆப்ஷனா இருந்துச்சுன்னா ஆஸ் வந்திருக்கிறதால சிமிலி அப்படின்னு சொல்லலாம். பட் அதோடைய இன்னர் மீனிங்கை பார்க்கும்பொழுதும் மிஷின்ஸ் ஸ்லேவ்ஸ்லாம் சொல்லவே முடியாது. அப்படி எதுவும் மீன் பண்ணல இங்க இந்த போயம்ல. மாஸ்டர்ஸும் மீன் பண்ணல. ஹியூமன்ஸ் அஸ் மிஷின்ஸ் இதுவும் இல்ல. இது கொஞ்சம் ஆம்பிகிட்டியா இருக்கு. இந்த கொஸ்டின் மட்டும் வச்சிருங்க சரிங்களா? சரி, ஓகே. 18th 1 பாருங்க. How does the ant respond to the cricket's request for help? How does the ant respond the cricket request for help? அதாவது கிரிக்கெட் வந்து ஹெல்ப் கேட்கும் போது ஆண்ட் உடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னு கேக்குறாங்க, என்னன்னு சொல்றாங்க. ஆன்சர் என்ன? வெரி குட். He refuses to help the cricket. ஓகேங்களா? உடனே ஹெல்ப் பண்ணிடல சரிங்களா? சோ அதனால இதுதான் ஆன்சர் வரணும். He asks the cricket to work for the food. அதெல்லாம் கிடையாது. He gives the cricket a small portion. இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் 19th 1. In the poem The Ant and the Cricket, who is the story's protagonist? Who is the story's protagonist? protagonist என்னப்பா? அது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. அப்ப இதுல வந்து கீவேர்டே என்னது? இந்த வார்த்தை தான். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின், நல்ல கொஸ்டின். இந்த வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா நீங்க சொல்லிடுவீங்க. ஆண்ட் அண்ட் கிரிக்கெட் போயட்ல ப்ரொட்டகனிஸ்ட்னா யாரு, ஆன்டகனிஸ்ட்னா யாருன்னு தெரியும். அதாவது ப்ரொட்டகனிஸ்ட்னா என்னது? கதாநாயகன் மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா, மெயின் பிளே. ஓகேங்களா? இதுல மெயின் கேரக்டர் யாரு? த ஆண்ட். ஓகே, அதாவது ஹீரோ மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆண்ட் தான் வரும். ஓகேங்களா? ஸோ வாட் டஸ் த கிரிக்கெட் ஸ்பெண்ட் ஹிஸ் சம்மர் டைம்? வாட் டஸ் த கிரிக்கெட் ஸ்பெண்ட் ஹிஸ் சம்மர் டைம்? summer during, spend his summer during. Question கொஞ்சம் தப்பா இருக்கு. What does the cricket spend his summer? அதாவது சம்மர் டைம்ல என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. அந்த கிரிக்கெட் என்ன பண்ணுச்சுன்னு கேக்குறாங்க. சிங்கிங் அண்ட் பிளேயிங். இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் மாத்திக்கோங்க. இதை அடிச்சுங்க. ஓகேங்களா? இங்க வேணா சீசன் எழுதிக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க. What does the ant represent in the story? இதெல்லாம் ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். டி, ஹார்ட் ஒர்க் அண்ட் ப்ரிப்பரேஷன். ஓகே, அடுத்தது பாருங்க. 22nd. What does the cricket represents in the story? So ஆண்ட்னு கேட்டாங்கன்னா நீங்க சொல்லிடலாம் ஹார்ட் ஒர்க் அண்ட் ப்ரிப்பரேஷன். கிரிக்கெட்ல என்னப்பா வரும்? கிரிக்கெட்டுக்கு ஆன்சர் வெரி குட். லேசினஸ் அண்ட் கைண்ட்னஸ் அண்ட் ஜெனரசிட்டி வராது. விஸ்டம் அண்ட் இன்டெலிஜென்ஸ் வராது. ஆன்சர் வந்து லேசினஸ் அண்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன். ப்ரோக்ராஸ்டினேஷன் என்னது? தள்ளி போடுறது, தாமதப்படுத்துறது. ஓகேங்களா? அதுதான் வந்து அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து அதோடைய ஃபுட்டுக்கான ஒர்க் அது சேர்க்காம அது என்ன பண்ணிச்சு? தள்ளி போட்டு சிங்கா அதை பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டே விளையாடிட்டே இருந்துச்சு இல்லையா? ஸோ இதுதான் வந்து laziness and procrastination சொல்லுவாங்க. Which of the following is not a moral lesson from ant and the cricket? ஸோ இது எது வந்து மாரல் லெசன் இல்லைன்னு கேக்குறாங்க. அப்படின்னா என்னது? 3 வந்து மாரல், ஒரு சென்டென்ஸ் மட்டும் மாரல் இல்லைன்னு சொல்றாங்க. ஆன்சர் என்ன வரும்? 23rd. Hard work and preparation are important. Correct. Laziness can lead to difficulties. Correct. Laziness, நீங்க லேசியா இருந்தீங்கன்னா பின்னாடி கஷ்டப்படுவீங்க. ஸோ அந்த டைம்ல அந்த வேலையை முடிச்சிடணும் இல்லையா? இட்ஸ் ஓகே டு ஹெல்ப் அதர்ஸ் இன் நீட். ஸோ இது கொஞ்சம் அப்படி வைங்க. பீயிங் கிளவர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் பீயிங் கைண்ட். ஸோ இந்த போயம்க்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கிறது இதுதான். ஓகேங்களா? அதாவது புத்திசாலித்தனத்தோட இருப்பதோட கைண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆன்சர் வந்து என்ன வரும்? டி தான் வரும். ஸோ 23D ஆன்சர். கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் இதெல்லாம். இட்ஸ் ஓகே டு ஹெல்ப் அதர்ஸ் இன் நீட். அதாவது இந்த ஸ்டோரியோட சம்பந்தமா இருக்கு இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் 24th பாருங்க.
Who is the main character and protagonist of the play The Tempest? So இந்த டெம்பஸ்ட் அப்படின்ற ஸ்டோரியில பிளேல வந்து பாத்தீங்கன்னா மெயின் கேரக்டர் யாரு, கதாநாயகன் மாதிரி இருக்கிறது யாரு? எஸ், வெரி குட், ப்ராஸ்பரோ. ஈஸியான கொஸ்டின் இது. மெயின் கேரக்டர்னே சொல்லிட்டாங்க, அப்ப ப்ராஸ்பரோ தான் வரும் கண்டிப்பா. சரிங்களா? ப்ரோட்டகனிஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரியலனா கூட நீங்க ஆன்சர் இது பண்ணிடலாம். ஏதா ஆன்சர். ஓகே, அடுத்தது பாருங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் தி ஆன்டகனிஸ்ட் இன் த பிளே த டெம்பஸ்ட்? ஆன்டகனிஸ்ட் என்னதுப்பா? எஸ், வெரி குட். ஆன்டகனிஸ்ட்னா ஒரு எதிரி மாதிரி. ஓகேங்களா? ஸோ வில்லன் மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட் கேரக்டர், மெயின் கேரக்டருக்கு ஆப்போசிட் கேரக்டர், நெகட்டிவ் கேரக்டர். ஓகேங்களா? அதுதான் வந்து ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னது? இது 25க்கு ஏ, ஆண்டனியோ. ஆண்டனியோ தானே மெயின் எதிரி இல்லையா? ஸோ ரொம்ப இதுக்கு வந்து இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம். நம்ம சினோனிமா ஆன்டகனிஸ்ட் என்ன சொல்லலாம்னா அட்வர்சரி அப்படின்னு கூட சொல்லலாம். சப்போஸ் இப்படி கூட கேட்கலாம், அட்வர்சரி. அட்வர்சரினா என்னது? நெகட்டிவ் கேரக்டர். ஓகே. அலோன்சோ யாரு? ஆண்டனியோ வந்து ப்ராஸ்பரோடைய பிரதரு. அலோன்சோ யாருப்பா? த கிங் ஆஃப் நேபிள் இல்லையா? அதாவது ஆண்டனியோ த கிங் ஆஃப் நேபிள் யாரு? அலோன்சோ. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சதி செஞ்சு ப்ராஸ்பரையும் அவங்க பொண்ணு மெராண்டாவையும் ஒரு ஐலாண்ட்ல எடுத்து போய் விட்டுருவாங்க இல்லையா? ஸோ ஏன்னா ஆண்டனியோக்கு வந்து டியூக் ஆகணும்னு ஆசை, மிலனுடைய டியூக் ஆகணும்னு ஆசை, அதனால அந்த மாதிரி பண்ணிடுவாரு. அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது த கிங் ஆஃப் நேபிள்ஸ். இந்த கிங் ஆஃப் நேபிள்ஸ் உடைய பையன் தான் யாரு? ஃபெர்டினண்ட். ஓகேங்களா? ஸோ கேலிபன் என்றது நான் சொல்லிட்டேன், மான்ஸ்டர். சைக்ரோரஸ் உடைய பையன். செபாஸ்டின் யாருப்பா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? செபாஸ்டின், எனி ஐடியா? செபாஸ்டின் ஆக்சுவலா செபாஸ்டின் யாருன்னா அந்த கப்பல்ல வருவாங்க இல்லையா, அப்ப அவங்க கூட வரக்கூடிய அந்த சர்வன்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்கள ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேரு ஞாபகம் இல்ல. ரெண்டு பேர் இருப்பாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹியூமரஸா ஜோக் எல்லாம் சொல்லுவாரு. ஓகேங்களா? அவரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செபாஸ்டின், ரெண்டு பேர் இருப்பாங்க. சரிங்களா? ஒரு செகண்ட் இருங்க. ட்ரெயின்குலோ, அவர் பேர் வந்து ட்ரைன்குலோ. ஓகேங்களா? இந்த ட்ரைன்குலோ அண்ட் செபாஸ்டின் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வந்து சர்வெண்ட், அந்த கப்பல்ல வரக்கூடிய சர்வெண்ட். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஹியூமரஸா இருப்பாரு செபாஸ்டினோட. ட்ரைன்குலோ அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஷிப் மெம்பர்ஸ். இவங்கெல்லாம் வந்து கிரீவ் ஆஃப் ஷிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஷிப்ஸ்ல வரக்கூடிய மெம்பர்ஸ் இவங்கெல்லாம். இதுல வந்து ஒரு குடிகாரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரைன்குலோ அப்படின்றவர் ஒரு குடிகாரன். அவருடைய பேச்சு ரொம்ப ஹியூமரஸா இருக்கும், நிறைய ஜோக் பண்ணுவாரு, நிறைய பேரை வந்து என்ன பண்ணுவாரு, காமிக்கலை கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு. சரிங்களா? அதாவது ரொம்ப ஜோக் பண்ணி ஜாலியா சிரிச்சுட்டு ரொம்ப காமிக்கல் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேரும் சப்போஸ் கேட்டாங்கன்னா தெரியும். இந்த கேரக்டர் எல்லாம் விட்டுட்டு திடீர்னு ட்ரைங்குலோ யாரு, செபாஸ்டின் யாரு அப்படிலாம் கேட்கலாம், சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ ஓகே, அடுத்தது பாருங்க. வாட் இஸ் த மேஜிக்கல் டூல் யூஸ்ட் பை த ப்ராஸ்பரோ? வாட் இஸ் த மேஜிக்கல் டூல் யூஸ்ட் பை த ப்ராஸ்பரோ? ஆன்சர் என்னப்பா? மேஜிக்கல் டூல் யூஸ்ட் பை தி, இங்க வந்து மேஜிக் புக்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்ட். ஸோ ஆன்சர் புக்குன்றதால தப்பு. வாண்ட் தப்பு, ரிங் தப்பு. ஸோ ஆன்சர் ஸ்டாஃப். ஸ்டாஃப் இன் த சென்ஸ் அவருடைய கூட வேலை பார்க்குறவங்க. சரிங்களா? ப்ராஸ்பரோடைய கூட இருக்கிறவங்க. ஸோ அவங்களெல்லாம் இவர் வந்து விட்டுட்டாரு. சரிங்களா? அவங்க மேபி அவங்க வந்து ரீடைன் ஆயிருந்தாங்கன்னா, அவங்க திருப்பி வந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியே இருந்திருக்காது. சரிங்களா? ஸோ அதனால ஸ்டாஃப் அப்படின்றது தான் வரும். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க. வாட் இஸ் த தீம் ஆஃப் த பிளே த டெம்பஸ்ட்? த டெம்பஸ்ட் உடைய தீம் என்னப்பா? எஸ், வெரி குட். ரிவெஞ்ச் அண்ட் ஃபர்கிவ்னஸ். ரிவெஞ்ச் அண்ட் ஃபர்கிவ்னஸ். ஸோ பழி வாங்கணும்னு நினைப்பாரு, கடைசியில வந்து ஃபர்கிவ்னஸ், மன்னிச்சிருவாரு. அவங்க தம்பியையும் அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸையும் மன்னிச்சிருவாரு. சரிங்களா? அதுதான். ஸோ ஓகே, வாட் இஸ் த ரீசன் ஃபார் ப்ராஸ்பரோஸ் ஃபர்கிவ்னஸ் ஃபார் ஹிஸ் எனிமீஸ்? ஸோ எதனால அவர் மன்னிச்சிடுறாரு? அதுக்கு என்ன ரீசன்? He realizes his own flaws and weaknesses. He wants to gain more power and control. கண்டிப்பா இது கிடையாது. அதனால ஆல்ரெடி அவர் பவர் அண்ட் கண்ட்ரோல்ல தான் இருந்தாரு. ஓகேங்களா? he is forced by the spirit angel, இல்ல சாரி ஏரியல். he wants to impress his daughter. இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் என்ன வரும்? he realizes his own flaws and weakness. ஸோ ஆக்சுவலா அவர்கிட்டயும் நிறையவும் தப்பு இருந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து டியூக்க வந்து மன்னரா வந்து டியூக்கா இருக்கும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, இவருடைய நிறைய
கடமைகளை வந்து பாத்தீங்கன்னா ஆண்டனியோ கிட்ட விட்டுருவாரு. நிறைய பவரை வந்து அட்டானமி சொல்லுவாங்க சரிங்களா. சோ சோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஆண்டனியோ கிட்ட கொடுத்துருவாரு. ஆண்டனியோவை பார்க்க சொல்லிடுவாரு. இவர் வந்து அப்ப நிறைய படிச்சுட்டு இருப்பாரு. அந்த மேஜிக் புக் சொன்ன இல்லையா, அதுல நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருப்பாரு. சோ அதனாலதான் வந்து ஆண்டனியோக்கு என்ன வரும், தான் மட்டுமே டியூக்கா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும், தான் டியூக்கா ஆகணும் அப்படின்ற எண்ணம் வரும். சோ அதனால இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபிளாஸ் அண்ட் வீக்னஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் என்ன பண்ணிடுவாரு, மன்னிச்சுவாரு. ஸோ அப்ப தான் தான் மெயின் ரீசன். அவர் வந்து கரெக்டா ஒரு அரசனா என்ன கடமையை செய்யணுமோ கரெக்டா பவர்ஃபுல்லா இருந்திருந்தாருன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்காது இல்லையா, அந்த டைம் அவங்க யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால அவர் வந்து he realizes his own flaws and weakness. சரிங்களா. ஸோ அடுத்தது பாருங்க 29. Who is the character who plots against Prospero? 29th answer. Very good, Antonio. What is the symbolic meaning of the tempest in the play? Symbolic meaning of the tempest in the play. அதாவது tempest அப்படின்னா என்ன மீன் பண்ணுது? The storm represents Prospero's anger and revenge. Okay, இதை விடுங்க. The storm represents chaos and disorder கிடையாது. The storm represents the power of nature and fate. The storm represents the cleansing and renewal of life. ஸோ ஆக்சுவலா இந்த போயம் இது வந்து கொஞ்சம் டெப்தா தான் நீங்க யோசிக்கணும். இது வந்து ஆன்சர் வந்து சில பேருக்கு இதுவாகவும் இருக்கலாம்னு தோணும். ஓகேங்களா. சப்போஸ் இங்க வந்து வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டெம்பஸ்ட் பிளே அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் வரலாம், லாஸ்ட் ஒன் ஆன்சர் வரலாம். பட் அவங்க வந்து என்ன கேக்குறாங்க, சிம்பாலிக் மீனிங் அப்படின்னு கேட்கறதால ஸோ ஆக்சுவலா அந்த டெம்பஸ்ட்ன்ற பிளே வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தப்பு என்ன அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு எல்லா கேரக்டர்ஸும் வந்து என்ன ஆகுது, மறுபடியும் அவங்களுடைய தப்பெல்லாம் உணர்ந்து மிங்கிள் ஆயிடுறாங்க இல்லையா, எல்லாருமே ஜாயின் ஆயிடுறாங்க. ஸோ மன்னிச்சிடுறாங்க. ஸோ தப்பு செஞ்சவங்க தப்பை திருத்திக்கிறாங்க. ஸோ அப்ப இங்க வந்து the storm represents the cleansing and renewal of life அப்படின்றதுதான் கரெக்ட். ஸோ அந்த டெம்பஸ்ட் இந்த ஸ்டோரி ஃபுல்லாவே வந்து ப்ராஸ்பரோ வந்து ஆங்கர் அண்ட் ரிவெஞ்ச் மட்டும் தான் எடுத்தாருன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் அவர் வந்து மன்னிக்காம இருந்திருந்தாருன்னா ஓகேங்களா, ஆண்டனியோ மட்டும் கிங் ஆஃப் நேபிள்ஸ் மன்னிக்காம இருந்திருந்தாங்கன்னா நம்ம அப்படி சொல்லியிருக்கலாம், ப்ராஸ்பரோஸ் ஆங்கர் அண்ட் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அட் லாஸ்ட் மறுபடியும் வந்து அந்த லைஃப் வந்து ரீகைன் பண்ற மாதிரி அவங்க திருப்பியும் அந்த மிலன்கே வராங்க இல்லையா. அடுத்த நாள் வந்து நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா ப்ராஸ்பரோவும் அவருடைய டாட்டரும். ஸோ நாளைக்கு நான் வரேன், நீங்க முதல்ல போங்க, நாளைக்கு வந்து நான் டியூக்காவே நீங்க இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டனியோவும் கிங் ஆஃப் நேபிள்ஸ். ஸோ அதுக்கு ஒத்துப்பாரு சரிங்களா. ஸோ அப்ப இட் ரெப்ரசன்ட்ஸ் கிளென்சிங் அண்ட் ரினியூவல் ஆஃப் லைஃப். புரியுதுங்களா? கிளியர் ஸ்டூடெண்ட்? எவ்வளவு டெப்த் மீனிங் இருக்கு பாருங்க. இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நல்லா யோசிச்சுதான் ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்க வந்து சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுடைய சர்வீஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுது சரிங்களா. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும். அந்த இடத்துல நீங்க வந்து கொஞ்சம் டெப்தா யோசிச்சு ஆன்சர் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா கரெக்டா போட்டுருணும். ஸ்டாஃப் எ லாங் மேஜிக்கல் வாண்ட். எந்த கொஸ்டின் அது? 26. Okay, what is a magical tool used by Prospero? ஓகே, இட் இஸ் அ மேஜிக்கல் பேண்ட் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின் நான் ரெஃபர் பண்ணிட்டு தெளிவா சொல்றேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேள்விப்படாத கொஸ்டினா தான் இருக்கு சரிங்களா. ஸோ இதுமே நான் ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன். 17th and 26th கொஸ்டின் கொஞ்சம் கிளியரா நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா. 17th கொஸ்டின் கொஞ்சம் ஆம்பிகட்டியா இருக்கு ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 31st. How does the play The Tempest end with? How does the play The Tempest end with? 31st answer, pa. Yes, very good. With a happy reconciliation and forgiveness. So correct. Happy முடிஞ்சிச்சு இல்லையா அந்த ஸ்டோரி. Okay, what is the name of the Prospero's wife who died at sea? So இது நம்ம இதுலயே கிடையாது, நம்ம சிலபஸ்ல கிடையாது. பட் அந்த த டெம்பஸ்ட் அப்படின்ற இதுல ஜெனரலான ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா, இதுல ஒரு பார்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பார்ட், ஜூலியஸ் சீசர் மாதிரி. ஸோ அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரணும்? 32nd ஆன்சர் என்ன வரணும்?
கண்டிப்பா இது வந்து நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல கூட சால்வ் பண்ணலாம். சப்போஸ் தெரியல, அவங்க ஒய்ஃப் பேர் என்னன்னு தெரியலனா சைக்ரோஎக்ஸ் வராது, ஏரியல் வராது. ஏன்னா குட் ஸ்பிரிட், சைக்ரோஎக்ஸ் அந்த சூனியக்காரி. ஸோ மெராண்டா வந்து ப்ராஸ்பரோட பொண்ணு. அப்ப கண்டிப்பா என்னதான் ஆன்சர் இருக்கும்? கிளாரிபெல். ஸோ கிளாரிபெல் அப்படின்றவங்க தான் யாரு? ஒய்ஃப் ஆஃப் ப்ராஸ்பரோ. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து இறந்துருவாங்க சீல. சரிங்களா? ஸோ இவங்களுடைய பார்ட்டை பத்தி ரொம்பலாம் சொல்லல. சரி, அதனால விட்டுருங்க. பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன கேரக்டர்ஸ் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, 33rd question பாருங்க. Which character dialogues hell is empty and all the devils are here? இது யார்ப்பா சொன்னது? Hell is empty and all the devils are here அப்படின்ற டயலாக் யார் சொல்லிருப்பா? ஸோ இங்க ரெண்டு ஆப்ஷன் ஏரியல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கண்டிப்பா ப்ராஸ்பர் சொல்லியிருக்க மாட்டேன். ஏரியலா இல்லது கேலிபனா அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஆன்சர் வந்து கேலிபன் தான். ஸோ கேலிபன் தான் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ சன் ஆஃப் சைக்ரோஎக்ஸ். ஸோ நரகம் வந்து எம்டியா இருக்கு, ஏன்னா எல்லா டெவில்ஸுமே இங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? கேலிபன். ஸோ அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். ஏரியல் இங்க வேணா வேற ஒரு ஆப்ஷன்ஸ் போட்டுக்கோங்க. இங்க ஏரியல் ஒரு ஆப்ஷன் அடிச்சுட்டு ஒன்னு சைக்ரோஎக்ஸ். ஸோ ஆன்சர் வந்து கேலிபன். ஓகே, 34 பாருங்க. What is the name of the king of Naples who is also Ferdinand's father? So king of Naples யாருப்பா? எஸ், அலன்சோ. ஓகேங்களா? ஃபர்டினண்ட் உடைய ஃபாதர் அவர். ஓகே, how does the Prospero finally dispose of this magical powers? How does Prospero finally dispose of this magical powers? By giving them to Ariel, by burying his staff and book, by passing them on to Miranda, by using them to control the world. So 35th answer என்ன வரும்? பி. ஏரியலுக்குலாம் கொடுக்கல. சரிங்களா? மெரண்டாக்கும் கொடுக்கல. கண்ட்ரோல் பண்ணவும் வேர்ல்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அவர் நினைக்கல. பை பரியிங் ஹிஸ் ஸ்டாஃப் அண்ட் புக். ஸோ இதுதான் ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு இருக்கட்டும். இதோடைய டிஸ்கஷன் ரிமைனிங் கொஸ்டின்ஸ். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு 65 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இல்ல நம்ம வந்து சப்ஜெக்டை வந்து திருப்பியும் பார்க்கறது இருந்தாலும் பார்க்கலாம். நான் கன்ஃபார்ம் பண்றேன். சரிங்களா? ஸோ டிஸ்கஷன் புரியுதுங்களா? ஈஸியா இருக்கா? யூஸ்ஃபுல்லா இருக்கா? முதல்ல டிஸ்கஷன் இஸ் ஓகே. ஸோ இதோட கண்டினியூஷன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். மீதி 65 கொஸ்டின்ஸும் பார்த்துலாம். இது வரைக்கும் நீங்க படிச்சுக்கோங்க. நல்லா ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு திருப்பி ஒரு 1 வீக் அப்புறம் திருப்பி இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களால படிச்சுட்டு திருப்பியும் நீங்க போடுறீங்க, அப்ப கண்டிப்பா 100 எடுக்க முடியுமான்னு பாருங்க, சென்டம் எடுக்க முடியுமான்னு பாருங்க. சரிங்களா? ஓகே, ஸோ மீதி நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ கிளாஸ் வந்து நம்ம எது வரைக்கும் முடிச்சிருக்கோம்? போயம் வந்து ஸ்டாப்பிங் பாய்சன் 3 வரைக்கும் முடிச்சிருக்கோம் இல்லையா? கிட்டத்தட்ட 8-9 போயம்ஸ் முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்து கில்லிங் அ ட்ரீ அப்படின்ற போயம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமா கிராமர் பார்த்து டென்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் அல்லது கொஸ்டின் டேக்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் கண்டிப்பா. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.